والعفاف والغنى. اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم، ونعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم. اللهم إنا نسألك من خير ما سألك عبدك ونبيك، ونعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك. اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول أو عمل، ونعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களுடைய 2 வருட இந்த கற்கை நெறியிலே 2வது தரத்தில் இருக்கின்றோம். இதிலே கஸஸுல் அம்பியா என்கின்ற பாடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த பாடத்திலே முதல் பாடத்திலே நாங்கள் இன்று இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் இந்த பாடத்தை படித்து செல்வோம். நீங்கள் இந்த பாடத்திலே வரக்கூடிய சொற்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் பயிற்சியாக வேறு பிரிக்க வேண்டும். அதாவது எங்களுக்கு தெரியும் அரபு மொழியிலே கலிமாக்கள் 3 வகை, சொற்கள் 3ஆக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று அஃஆல், ஃபியல்கள், வினை சொற்கள். வினை சொற்களிலே ஃபிஅல் மாதி, ஃபிஅல் முதாரி', ஃபிஅலுல் அம்ர் என்று 3 வகை இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு ஃபியல், அந்த பாடத்தில் ஒரு ஃபியல் வருகிற பொழுது அது மாதியான ஃபியலாக இருந்தால் நீங்கள் மாதியிலே பதிவு செய்யுங்கள். முதாரியான ஃபியலாக இருந்தால் முதாரியிலே பதிவு செய்யுங்கள். அம்ராக இருந்தால் அம்ரிலே பதிவு செய்யுங்கள். எனவே நீங்கள் ஒரு ஃபியல், மாதியான ஃபியலை பதிவு செய்தால் அதனுடைய முதாரியை நீங்கள் தேடி எழுதி கொள்ளுங்கள். ரைட். அதனுடைய அம்ரு, ஃபியலுல் அம்ரையும் நீங்கள் தேடி எழுதி கொள்ள வேண்டும். அதே போன்று எனவே ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் அந்தந்த ஊர் வரியிலே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். ஒரு ஃபியல் அது மாதியாக இருந்தாலும் சரி, முதாரியாக இருந்தாலும் சரி. எனவே அந்த இலக்கமிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய நோட்டில் இவ்வாறு செய்து கொள்ளுங்கள், பிரித்து கொள்ளுங்கள். அல்லது ஏதோ உஸ்தாத் இந்த பாடத்துக்கு சொல்றீங்களா? வேற எதுக்கு சொல்றேன்? எனவே நீங்கள் ஒவ்வொரு இந்த கஸஸுன் நபியின் பாடத்தை நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம் தானே, கஸஸுன் நபியின் அல்லது கஸஸுல் அன்பியா. எனவே அஃஆலுகளை நான் பேசி முடிஞ்சதுக்கு பிறகு பேசுங்க, பேசி முடிஞ்சதுக்கு பிறகு பேசுங்க. அஃஆலுகளை நான் பேசி முடிஞ்சதுக்கு பிறகு பேசுங்க. அஃஆலுகளை, ஃபியல்களை, வினை சொற்களை. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மாதியான ஃபியல்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். மாதியில் வந்தால் சில நேரம் முதாரியாக வந்திருக்கும். இப்போ காண என்று வந்தால் நீங்கள் காண என்கிறதை என்ன செய்ய வேண்டும், இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும். உதாரணமாக காண, காண என்று 1000 சொல் வரும். நீங்கள் ஒரு காண தான் பதிவு செய்யணும். 1000 பதிவு செய்ய தேவையில்லை. தெரியாமல் உங்களுக்கு நீ மறந்து போய் இன்னொரு முறை பதிவு செஞ்சால் பரவாயில்லை, பிரச்சனை இல்லை. ரைட். எனவே நீங்கள் இப்போ இதுக்கு ஒரு முதாரி வரலை என்றால் நீங்கள் முதாரியை நீங்கள் எப்போ தெரிஞ்சு கொள்றீங்களோ அப்போ நீங்கள் இந்த இடைவெளி அப்படியே இருக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் யகூனு என்றது முதாரி. அடுத்தது அம்ரு குன். ரைட். எனவே இது நீங்கள் புத்தகத்தில் காணன்று தான் வந்திருக்கும். இப்போ காண நீங்கள் பதிஞ்சிட்டு முதாரி நீங்கள் உங்களுக்கு எப்போ தெரிய வருதோ, எப்போ படிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் பதிவு செய்யலாம். அல்லது நீங்கள் யார்கிட்டையாவது கேட்டு என்ன செய்யலாம், பதிவு செய்யலாம். அது பிரச்சனை இல்லை. முக்கியமாக நீங்கள் வந்த சொல்ல மாதியான சொல்லாக இருந்தால் மாதிக்கு நேரம் நீங்கள் எழுதணும். அல்லது புத்தகத்தில் உதாரணமாக ஒரு சொல் வருது யஷ்ரபு, அது முதாரியான ஃபியல். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், யஷ்ரபுன்னு எழுதணும். மாதி என்னன்னு உங்களுக்கு தெரியுமெண்டா நீங்கள் என்ன செய்யலாம், ஷரிப அப்படின்ட்டு அதனுடைய மாதியை நீங்கள் எழுதலாம். ஷரிபன்னு செய்யலாம், அதனுடைய மாதி எழுதலாம். தெரியலைண்டா அதை விட்டுறலாம். உங்களுக்கு தெரியும் வரும்போது எழுதலாம். அது அம்ரு உங்களுக்கு தெரியுமெண்டா எழுதலாம், தெரியாவிட்டால் விட்டுடலாம். இதை மாதிரி நீங்கள் ஃபியல்களில் செய்யணும். சரி, ஒரு பெயர் சொல் வந்துட்டு உதாரணமாக எப்படியான ஒரு பெயர் சொல் என்றால் அதுக்கு ஜம்மு வரக்கூடிய பெயர் சொற்கள். உதாரணமாக என்ன சொல்லலாம், தாஜிருன் என்றால் இது ஒரு இஸ்ம் பெயர் சொல். இதுக்கு ஜம்மு உங்களுக்கு தெரியுமெண்டா துஜார் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம், எழுதலாம். தெரியலை அப்படின்னா நீங்கள் அதை விட்டுடலாம்.
நீங்கள் புத்தகத்தில் வந்த சொற்களை நீங்கள் என்ன செய்யணும், பெயர் சொல் வேற வினைச்சொல் வேற பதிவு செய்யணும். ரைட். அதே மாதிரி ஹர்ஃப் கொண்டு வருது புத்தகத்தில். ஹர்ஃப் கொண்டு வருதுண்டா உதாரணமாக ஃபி, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரைட். அடுத்தது என்ன, மின், இலா, இப்படி அதில் வரக்கூடிய ஹர்ஃபுகளை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, தனியாக பதிவு செய்யுங்க. அது நீங்கள் உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் வந்து உங்களுக்கு அங்கே புத்தகத்தில் படிக்கும் பொழுது சொல்லப்படும். ரைட். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அர்த்தம் எழுதுறதுல நீங்கள் கவனம் எடுக்க வேணும், நீங்கள் சொல்ல வந்து பதிவு செய்கிறதுல கவனம் எடுங்க. பாடத்தை நீங்கள் திரும்ப மீட்டும் பொழுது அந்த சொல்லுடைய அர்த்தம் உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்கள் அர்த்தம் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு தமிழ் மொழி தான் நீங்கள் படிப்பீங்க, மொழிபெயர்ப்பு மொழி தான் படிப்பீங்கிறத தவிர அரபு படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆக கஷ்டமான இடத்துல இது கஷ்டமாக இருக்கும், நான் மறந்துடுவேன் அப்படின்னு இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் தமிழால் மொழிபெயர்ப்பு என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம். ரைட். அடுத்த பருஃப், உதாரணமாக ஒரு பருஃப் வருது. பருஃப்ண்டா உங்களுக்கு தெரியும், அமாம, கபில, பாத, இந்த மாதிரி வரும்பொழுது அதை நீங்கள் தனியாக அது இசும் தான். பருஃபுங்கிறது ஒன்று இசும் தான். இசுமில் நீங்கள் பதிஞ்சு கொள்றா பதிஞ்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. முஃப்ரதுக்கு நேராக பதிஞ்சு கொள்ளலாம், அதுக்கு ஜம்மு வராது. அதே மாதிரி ஒரு சிஃபத் வரும், உதாரணமாக ரஷீத் என்று வரும். இப்போ அதுக்கு ஜம்மு நாங்கள் தேவையில்லை. அது ரஷீத்ன்றது ஒரு சிஃபத். ரைட். ரஷீதூன்னு சொல்லலாம், ஆனாலும் நீங்கள் அது தேவையில்லை. சிஃபத்துக்கு ஜம்மு நீங்கள் தேவையில்லை. அதெல்லாமல் பேர் சொற்களுக்கு ஜம்மு நீங்கள் ஜம்மு எழுதணும். ரைட். இதுதான் அதுக்குரிய பயிற்சி. உங்களுக்கு தெரியும் பயிற்சிக்குரிய அமைப்பு எப்படி என்று. பயிற்சி நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு அது நல்லது. உதாரணமாக பயிற்சி செய்யாமல் நீங்கள் எக்ஸாம் எழுதவும் மேலும். ரைட். ஒருத்தர் பயிற்சியை அனுப்பலை, நாங்கள் அவங்களுக்கு 100 மார்க்கில் எதுவும் குறைக்க மாட்டோம். அவங்க எக்ஸாமில் 100 மார்க்கில் 80 எடுத்தாங்கன்னா 80 தானே அவங்களுக்கு மார்க். ஆனால் ஒருத்தர் பயிற்சி அனுப்புகிறாரு, அவருக்கு வந்து இப்போ பாஸ் மார்க்ஸ் வந்து 60 அவர் 50 எடுத்திக்காருண்டா நாங்கள் அவர் பாஸ் ஆக்குவோம், 60 கொடுப்போம். ஏண்டா அவர் பயிற்சி அனுப்பிக்கிறார் என்றதுனால. சரியா? உதாரணமாக இது இப்படி தான் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்படி இருந்தாலுமே இப்போ நாங்கள் என்ன யோசிச்சுருக்கோம்டா, உதாரணமாக 100 மார்க் எடுத்தவங்க இருப்பாங்க, இல்லை 95 எடுத்தவங்க இருப்பாங்க, அல்லது 90 எடுத்தவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இவங்க பயிற்சியும் அனுப்பியிருப்பாங்கண்டா அவங்களுக்கு ப்ளஸ் மேலதிகமாக என்ன செய்வோம், ஒரு 5 மார்க் கொடுப்போம். நாங்கள் உங்களுக்கு மார்க் அனுப்பும் பொழுது எப்படி அனுப்புவோம், நீங்கள் 95 எடுத்திருந்தால் 95 தான் அனுப்புவோம், 90, 80 அப்படி தான் அனுப்புவோம். சரி. அனுப்பினாலுமே நாங்கள் ஷீட்டில் என்ன பதிவோம்டா +5. எதுக்கு, பயிற்சி அனுப்பின முழுமையாக பயிற்சி அனுப்பியிருந்தா 5 மார்க் வந்து கூடுதலாக என்ன செய்யும், உங்களுக்கு படித்து அனுப்பினவங்களுக்கு, இவ்வளோ காலம் அனுப்பினவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 2 பேரும் சமன் இல்லை. அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தையும் படித்து அதுக்கு பயிற்சி அனுப்புகிறவங்களும், பயிற்சி அனுப்பாமல் பார்வையாளர்களாக மட்டும் இருந்து கேட்டுட்டு போகிறவங்களுக்கும் என்ன இல்லை, சமம் கிடையாது. அதனால் அடுத்தவங்களோட மார்க் எதுவும் குறையும். அது உதாரணமாக ஒருத்தர் பயிற்சியாக அனுப்பலை, 80 மார்க் எடுத்திருக்காரு. இன்னொருத்தர் பயிற்சி அனுப்பியிருக்காரு, அவரும் 80 எடுத்திருக்காரு. 80 எடுத்தவருக்கு பயிற்சி அனுப்பினவருக்கு 85 ஆக்குவோம். ரைட். நாங்கள் குரூப்பில் போடும் பொழுது, லிஸ்ட்டு போடும் பொழுது, அது எக்ஸாமில் எடுத்த மார்க் மட்டும் தான் போடுவோம். 80 எடுத்தால் 80 தான். ஆனால் நான் ஷீட்டில் பதியும் பொழுது அவருக்கு ப்ளஸ் பயிற்சி அனுப்பியிருக்காருண்டா மேலதிகமாக 5 மார்க் என்ன செய்வோம், பதிவோம். ரைட். இது இந்த பாடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சி முறையை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமெண்டா கேட்கலாம், நாங்கள் பாடத்துக்கு போக முன்னால். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரிகளே, அதாவது நாங்கள் வெப்சைட்டில் பார்க்கும் பொழுது சில தவறுகள் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால பிடிஎஃப்பில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது வந்து ஒரு இப்ராஹிம் நபி அவர்களுடைய கிஸ்ஸா. அப்போ கிஸ்ஸாக்கள் மூலமாக நாங்கள் இது சிறுவர்களுக்காக அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. ஆனாலும் இப்போ நாங்கள் ஆரம்ப நிலையில் படிக்கிறதுனால எங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இதை நாங்கள் மற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லி காட்டலாம். முக்கியமாக அரபு மொழியை நாங்கள் இதனூடாக என்ன செய்கிறோம்டா வளர்த்து கொள்கிறோம். ரைட். ஹைர். மன் கசரல் அஸ்லாம், மன் கசரல் அஸ்லாம், மன் கசரண்டா உடைத்தான் தானே, அது உங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய சொற்கள் உங்களுக்கு தெரிந்த சொற்களாக இருக்கும். மன் கசரல் அஸ்லாம், சிலைகளை உடைத்தது யார்? மண்ணுண்டா உங்களுக்கு தெரியும், மண் கசர உடைத்தான், அல் அஸ்னாம் சிலைகள், சனமுன் அடு ஜமு தான் அஸ்னாம். ரைட். பாயிஉல் அஸ்னாம், சிலைகளை விற்கக்கூடியவர். பாயிஉல் அஸ்னாம், பாய் என்ற சொல்லும் நீங்கள் படிச்சிருக்க சொற்கள். அஸ்னாம் என்றது புதுசாக இருக்கலாம் தான், சிலைகள், சனம், அஸ்னாம். قبل أيام كثيرة جدا,
قبل أيام كثيرة كثيرة جدا. மிச்ச நாட்களுக்கு முன்னால், அதிகமான நாட்களுக்கு முன்னால். ஐயாம் யோம் ஐயாம். கதீரத்தின் ஜித்தன், மிக அதிகமான நாட்களுக்கு முன்னால். இப்படிதான் கதை எழுதும் பொழுது எழுதுவாங்க தானே. قبل أيام كثيرة كثيرة جدا. كان في قرية رجل مشهور جدا. كان இருந்தார் في قرية ஒரு கிராமத்திலே, ஒரு கரியாவிலே, ரஜுலுன் மஷ்ஹூருன் ஜித்தன், மிகவும் பிரபலியமான ஒரு மனிதர் இருந்தார். மஷ்ஹூர், பிரபலியமான. وكان اسم هذا الرجل آزر. وكان اسم هذا الرجل آزر. كان என்ற ஆகியிருந்தது என்று மாதிரி அர்த்தம். அந்த மனிதருடைய, இந்த மனிதருடைய பெயர் ஆசர் என்று இருந்தது. இப்போ அரபியில் நாங்கள் தமிழ் அப்படி ஆகியிருந்ததுன்னு சொல்கிறோம்ல, அரபுட நடைப்படி, அரபுல இந்த மாதிரி நடையில் நாங்கள் என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். ரைட். நான் தமிழ் நடையை அரபு நடைக்கு மாற்றவும் படாது, அரபு நடையை வந்து தமிழுக்கு மாற்றவுமே இல்லை எங்களுக்கு. அப்போ அரபுல எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அந்த நடையை நாங்கள் என்ன செய்யணும், அரபுல பேசும் பொழுது பழகிக்கொள்ளணும். தமிழில் பேசும்பொழுது தமிழ் நடையில் என்ன செய்யணும், பேசணும். ரைட். வக்கான ஸ்மு, நாங்கள் படிக்கிறதுக்காக வேண்டி சில நேரம் அரபு நடையில் நேரடி மொழிபெயர்ப்பு செய்வோம், விளங்குறதுக்காக மட்டும்தான். நீங்கள் தமிழ் பேசும் பொழுது, தமிழ் எழுதும் பொழுது அந்த அரபு நடையை பயன்படுத்தணும் இல்லை, சரியா? وكان اسم هذا الرجل آزر. இந்த மனிதனுடைய பெயர் ஆசர் தானே. وكان آزر يبيع الأصنام. باع يبيع என்றால் விற்கிறது, வியாபாரம் செய்கிறது, விற்பனை செய்வர். சிலைகளை ஆசர் விற்பனை செய்யக்கூடியவராக இருந்தார். وكان في هذه القرية بيت كبير جدا. இந்த கரியாவில், கிராமத்தில் பெரிய ஒரு வீடு என்ன செய்தது, இருந்தது, மிகப்பெரியது. ஜித்தன், மிகவும். கபீர், பெரியது. وكان في هذا البيت أصنام. இந்த பைத்தில், வீட்டில் ஒரு அல்ல பல சிலைகள் இருந்தன. அஸ்னாம் என்ற சிலைகள், சினமுன் என்ற சிலை, சிலைகள் அஸ்னாம். அப்போ ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய வீடு, மிகப்பெரிய ஒரு வீடு அல்லது ஒரு ஆலயம் எல்லாம் பைத்தான். وكان في هذا البيت. இந்த வீட்டில், இந்த ஆலயத்தில் அஸ்னாமுன், சிலைகள் இருந்தன. அஸ்னாமுன் கதீரத்துன் ஜித்தா. அஸ்னாமுன் கதீரத்துன் ஜித்தா, மிக அதிகமான சிலைகள். وكان الناس, மனிதர்கள் இருந்தார்கள். يسجدون لهذه الأصنام. இந்த சிலைகளுக்கு, லிஹாதிஹில் அஸ்னாம், பாருங்க, இந்த சிலைகளுக்கு, லிஹாஉலாயின்னு சொல்லல, ஹாதிஹி என்று சொல்லிக்கோம். இந்த ஜம்ன்றதுனாலையும் அது அஹ்ரினே என்றதுனாலையும் ஹாதிஹி. இதெல்லாம் நாங்கள் படித்த சட்டம் தான். இப்போ உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு நிறைய பயிற்சி கிடைக்கும் இதில் நீங்கள் படித்த விஷயங்களுக்கு. யஸ்ஜுதூன், கான நாசு யஸ்ஜுதூன். யஸ்ஜுது என்ற சுஜூது செய்கிறான் தானே. யஸ்ஜுதூன் அட பன்மை, சுஜூது செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். وكان الناس يسجدون لهذه الأصنام. وكان آزر يسجد لهذه الأصنام. இந்த ஆசரும் என்ன செஞ்சாரு, இந்த சிலைகளுக்கு சுஜூது செய்யக்கூடியவராக இருந்தார். وكان آزر يعبد هذه الأصنام. ஆசர் இந்த சிலைகளை அபத يعبد என்ற என்ன, வணங்கக்கூடியவராக இருந்தார். சஜத யஸ்ஜுது என்ற சுஜூது செய்கிறது. சஜத لهذه الأصنام, يسجد لهذه الأصنام. وكان آزر يعبد هذه الأصنام. இந்த சிலைகளை வணங்கக்கூடியவராக இருந்தார். ரைட். இதில் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், ஃபியால் வரும், ஃபாயில் வரும், ஹர்ஃபு ஜர் வந்தால் எப்படி, சிஃபத் வரும், மௌசூஃப் வரும். இதெல்லாம் நீங்கள் படித்த விஷயங்களை நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். அதை விட முக்கியமாக நீங்கள் இந்த கதையை இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்கிறது, விளங்குறது தான் முதலாவது. அடுத்தது நீங்கள் நஹு சட்டங்களை என்ன செய்யலாம், யோசித்து பார்க்கலாம் கதையை விளங்கினதுக்கு பிறகு. ரைட். ஹேர். அடுத்தது பாருங்க, வலது ஆசர். ஆசருடைய பிள்ளை வலது. وكان آزر له ولد رشيد. ஆசருக்கு ஒரு வலத் இருந்தார். லஹு என்ற அவருக்கு, வலதுன் ஒரு வலத், ஒரு பிள்ளை. ரஷீத், அவர் எப்படி ஒரு ரஷீதானவர். ரஷீத் என்ன எப்படி சொல்லலாம் தமிழ்ல? நேர்மை என்று சொல்றது வந்து ஆதில். நேர்மைன்றது ஆதில். இங்கேண்டா நல்ல புத்தி, அதாவது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடிய ஒரு புத்தி உள்ள ஒருவராக இருந்தார்ன்றதான் இங்கே நாட்டம். ரைட். இங்கே வந்து நேர்மை, நீதி, அதல்ல அர்த்தம். இங்கே அர்த்தம் என்னண்டா, அதுவும் இதில் அடங்கும். ரஷீத்ன்றது, ருஷ்த் என்றது வந்து ஒரு விஷயத்தில் எப்படி செயல்படணும்னு தெரிஞ்ச ஒரு அறிவுள்ள ஒருவர். ரஷீதுன் ஜித்தன், மிகவுமே ஒரு ரஷீதான ஒருவர்.
ருஷ்துள்ள புத்தியுள்ள ஒருவர். ரைட். وكان اسم هذا الولد إبراهيم. وكان اسم هذا الولد இஸ்மாயில். ராஷித் என்றா உங்களுக்கு தெரியும். ராஷித் என்றா நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், அது ரஷது தான் என்ன ராஷித், நேர்வழியில் இருக்கிறவர். அப்போ சரியான வழியில் நடக்கக்கூடியவர், ஒரு விஷயத்தில் எப்படி நடக்கணும்னு தெரியும் ரஷீத். وكان اسم هذا الولد இப்ராஹிம். وكان اسم هذا الولد, இந்த வலதுடைய இஸ்ம் என்ன பேர்? இப்ராஹிம். அவருடைய பெயர் இப்ராஹிம் என்று இருந்தது அரபு நடையில. وكان اسم هذا الولد இப்ராஹிம். தமிழில் சொல்கிறேன்டா இந்த பையனின் பெயர் இப்ராஹிம். وكان إبراهيم يرى الناس يسجدون للأصنام. وكان إبراهيم يرى الناس يسجدون للأصنام. இப்ராஹிம் யராண்ட ரஆ யராண்ட பார்க்குறாரு, பார்க்கக்கூடியவராக இருந்தார். முதாரியான ஃபியல் முதாரி. மனிதர்களை அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். என்ன செய்கிறாங்க மனிதர்கள்? யஸ்ஜுதூன லில் அஸ்னாம், சிலைகளுக்கு சுஜூது செய்கிறார்கள். யஸ்ஜுதூனல் லில் அஸ்னாம், சிலைகளுக்கு சுஜூது செய்கிறார்கள். வயரன்னாச, சிலைகளை வயரன்னாஸ், இன்னும் அவர் மனிதர்களை பார்க்கிறார். யாபுதூனல் அஸ்னாம், என்ன செய்கிறார்கள்? அஸ்னாம்களை வணங்குகிறார்கள். وكان إبراهيم يعرف أن الأصنام حجارة. இப்ராஹிமுக்கு தெரியும் அஸ்னாம்கள் வெறும் ஹிஜாரா. ஹிஜாராண்டா கற்கள். ஹஜர் ஹிஜாரா. وكان إبراهيم يعرف, عرف يعرف أننا அறிந்து கொண்டான் தன்னை. அரஃபன் அறிந்து கொண்டான். يعرف في المضارع, அறிந்தவராக இருந்தார். கான யாரிஃபுனா அறிந்திருந்தார். கான என்ற இருந்தார், இருந்த காலம். யாரிஃபுனா முதாரி தன்னை அறிபவராக இருந்தார். அவருக்கு தெரியும். وكان يعرف, அவர் அறிந்தவராக இருந்தார். أن الأصنام لا تتكلم, சிலைகள் என்ன செய்யாது? பேசாது. ولا تسمع, அவைகள் செவிமடுக்காது. سمع يسمع என்றால் செவிமடுக்கிறது. ولا تسمع, لا تتكلم என்றால் முஅன்னஸ். அஸ்னாம்ங்கிறது முஅன்னஸ். அப்போ முஅன்னஸ் காயிபில் நாங்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம்? لا تتكلم ولا تسمع, அவை பேசாது, அவை செவிமடுக்காது. சிலைகள் பேசுறதும் இல்லை, செவிமடுக்கிறதும் இல்லைங்கிற அவர் தெரியும். وكان يعرف أن الأصنام لا تضر ولا تنفع, அஸ்னாம்களுக்கு என்ன தர்ரும் செய்ய இயலாது, நஃப்வும் செய்ய இயலாது. தர்றண்டா என்ன? தீமை செய்கிறது. தீங்கிழைக்கவும் இயலாது. நஃப் பயனளிக்கிறது. இது ரெண்டுமே இந்த அஸ்னாம்களுக்கு செய்ய இயலாது. அவைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை. وكان يرى, இப்ராஹிம் பார்க்கக்கூடிய இருந்தார். أن الذباب, ذباب என்ன? ஈ என்ன செய்யும்? وكان يرى أن الذباب يجلس على الأصنام فلا تدفع. يجلس على الأصنام, அஸ்னாம்கள் மீது என்ன செய்யும்? துபாப் உட்காரும் தானே. ஈ வந்து என்ன செய்யும்? சிலைகள் மேலே உட்காரும். ஃபலா ததுஃபா, லா ததுஃபா, தஃபா யதுஃபா என்ன? தடுக்கிறது, தள்ளுறது, தடுக்கிறது எல்லாம் தஃபா. ஃபலா ததுஃபா என்றால் அவை என்ன செய்யாது? அந்த ஈகளை தடுக்காது, துரத்தாது. அப்போ அந்த சினைகள் என்ன செய்யாது? லா ததுஃபா, லா ததுர் வலா தன்ஃபா வலா தத்ஃபவுல் துபாப். துபாபையும் என்ன செய்ய? கொசு ஈயை கூட அது துரத்தாது. ஃபலா ததுஃபா. وكان يرى الفأر. فأر என்ன? எலி தானே. இப்ராஹிம் எலியை பார்ப்பார். يأكل طعام الأصنام, எலிகள் என்ன செய்யும்? அஸ்னாமுக்கு வைக்கக்கூடிய அந்த சாப்பாடு, அஸ்னாம்களுடைய சிலைகளுடைய உணவை, தாமை சாப்பிடும். وكان يرى الفأر, எலி என்ன செய்யும் என்றால் சிலைகளுடைய சாப்பாடு, உணவை சாப்பிடும். ஃபலா தம்னா, மனா யம்னா என்றால் தடுக்கிறது. மனா என்றால் தடுத்தான். ஃபலா தம்னா, அந்த சிலைகள் என்ன செய்யாது? தடுக்காது. எதை தடுக்காது? அந்த எலியை தடுக்காது. وكان إبراهيم يقول في نفسه, இப்ராஹிம் தனக்குள்ளே சொல்லிக்கொள்வார். கால என்ற சொன்னான், யகூலு சொல்லுவான் தானே. இப்ராஹிம் சொல்லக்கூடியவராக இருந்தார். ஃபி நஃப்சிஹி, நஃப்சிஹி என்ற தனக்குள்ளே. ரைட். ஃபி நஃப்சிஹி, தனக்குள்ளே அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். நஃப்ஸண்டா ஆத்மா. ஆத்மாவுக்கு நான் நஃப்ஸன்னு சொல்கிறேன். இங்கே வந்து அர்த்தம் என்ன? தனக்குள்ளே அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். லிமாதா யஸ்ஜுதுன் நாசு லில் அஸ்னாம், ஏன் மனிதர்கள் சிலைகளுக்கு சுஜூத் செய்கிறார்கள்? وكان إبراهيم يسأل نفسه, இப்ராஹிம் தன்னிடத்திலே கேட்டுக்கொள்வார். சஅல யஸ்அலுன, கேட்கிறது, கேள்வி கேட்கிறது. சஅல நஃப்ஸஹு, இப்ராஹிம் தன்னிடமே கேட்டுக்கொள்வார். எப்படி கேட்பார்? லிமாதா யஸ்அலுன் நாஸல் அஸ்னாம், ஏன் மனிதர்கள் அஸ்னாம்களிடத்திலே கேட்கிறார்கள்? ஏன் அஸ்னாம்களை கேட்கிறார்கள்? அரபியில் நேரடி மொழிபெயர்ப்பு. நாங்கள் தமிழில் சொல்லும்போது அஸ்னாம்களிடத்தில், சிலைகளிடத்தில் கேட்கிறார்கள்னு சொல்லுவோம் தானே. தமிழ் நடையாது. இப்போ லிமாதா யஸ்அலுன் நாசுல் அஸ்னாம், ஏன் மனிதர்கள் அஸ்னாம்களிடம் கேட்கிறார்கள்? ரைட். அஸ்னாம்ங்கிறது மஃஊலுன் பிஹி. யஸ்அலு
ஃபியல் நாஸ் ஃபாயில் அஸ்னாம்ங்கிறது மஃபூல். இப்போ நான் தமிழ்நாடு மாதிரி என்ன செய்யப்படாது, எஸ் அலு நாசு இந்தல் அஸ்னாம்னு சொல்லப்படாது. அது தமிழில் தான் இந்தல் அஸ்னாம், இஸ்லாம்களிடம் கேட்குறா. அரபியில் அந்த நட சரி வராது. அரபி நீங்கள் எப்படி பாட்டி சொல்லணும், எஸ் அலு நாசுல் அஸ்னாம். சஅல நேரடியாக என்ன செய்யும், மஃபூல் பிஹிய தாண்டும். அப்போ லிமாதா எஸ் அலு நாசுல் அஸ்னாம், ஏன் மனிதர்கள் அஸ்னாம்களிடம் கேட்கிறார்கள். طيب நசீஹத்து இப்ராஹிம், இப்ராஹிமுடைய உபதேசம். இப்போ நான் வந்து என்ன நாங்கள் குறுகிய காலத்தில் படிக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி தான் போவோம், ஸ்பீடாக போவோம். நீங்கள் விலங்கல்லாட்டி இடையில நிறுத்தி என்ன செய்யலாம், கேட்கலாம். இதை ரெக்கார்டிங்கை நீங்கள் திரும்ப கேட்கலாம். உங்களுக்கு கருத்து தெரியாட்டி நீங்கள் திரும்ப கேளுங்க ரெக்கார்டிங். அதை கேட்டுட்டு என்ன செய்யுங்க, அந்த ஃபியல் இசும் ஃபியல் இதுகளை பிரிச்செழுதுறதுக்கு உங்களுக்கு என்ன செய்யும், அது உதவியாக இருக்கும். நசீஹத்து இப்ராஹிம், இப்ராஹிமுடைய நசீஹா உபதேசம், நசீஹா உபதேசம். வக்கான இப்ராஹிம் யகூலு லிவாலிதிஹி, இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்கு சொல்லக்கூடியவராக இருந்தார். கான இப்ராஹிம், இப்ராஹிம் இருந்தார். யகூலு சொல்லக்கூடியவராக, கால யகூலு என்ன சொல்றது, யாருக்கு, லி வாலிதிஹி, வாலிதன தந்தை, வாலிதிஹி தன்னுடைய தந்தைக்கு. ரைட், இதை கேட்க பார்த்தீங்களா, சொல்லுங்க. இல்லை, என்ன சொல்லுவார் இப்ராஹிம் வாப்பாக்கு, தன்னுடைய தந்தைக்கு என்ன சொல்லுவார், யா அபி, என்னுடைய தந்தையே, அப்பல்ல தந்தை, அபி என்ற என்னுடைய தந்தையை. உங்களோட மைக்கை கிட்ட வச்சு பேசுங்க, அப்பதான் கேட்கும். ஏன்னா கேட்குது நீங்க பேசுறது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம், சொல்லுங்க. இந்த சார் அந்த மாலி முதாரி என்று சொல்லிட்டு நீங்க தானே அந்த பயிற்சி பேப்பர் இல்லையே? இல்லை, அந்த பேப்பர் நான் அனுப்பலை. அது நீங்கள் கொப்பியில் என்ன செய்யுங்கண்டா, ஒரு அட்டவணை போட்டு நீங்கள் மாதி வேறாகவும் முதாரி வேறாகவும் அம்ரு வேறாகவும் நீங்கள் பிரித்து எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். அது நான் உங்களுக்கு அனுப்பலை. இது நாங்கள் புத்தகம் தான் என்ன செய்கிறோம், படிக்கிறோம். பயிற்சி செய்கிறவங்க இருக்காங்க, பயிற்சி செய்யாதவங்களும் இருக்கிறாங்க. நிறைய ஆண்கள் வந்து பயிற்சி செய்கிறது இல்லை, அது பிரச்சனை இல்லை. அதனால் அவங்களுக்கு தான் அது நஷ்டம். பயிற்சி செய்ய விரும்புகிறவர்கள் என்ன செய்யலாம்டா, இந்த மாதிரி பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். சரி, பயிற்சி அனுப்புகிறவங்க இருக்கிறாங்க, தொடர்ந்து பயிற்சி அனுப்புகிறவங்க, அவங்களுக்கு கூடுதல் சலுகைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். சரி ரைட். இப்போ நாங்கள் எங்களோட பாடத்துக்கு வருவோம். நீங்கள் கடைசியில் இந்த மாதிரி விஷயங்கள் கடைசியில் கேளுங்க, பாடத்துக்கு சப்ஜெக்ட்டுக்கு இல்லாது. பாடத்தில் ஏதாவது கேள்வி, இதில் அர்த்தம் என்ன, இது மாதிரியா முதாரியா, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இப்போ இதில் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. சலாம், கேளுங்க. இந்த 2வது லெசன்ல கொஞ்சம் மேலே வர முடியுங்களா இன்ஷால்லா? சொல்லுங்க. அந்த 2வது லெசன்ல தன்ஃபாவும் அந்த மாதிரி இருக்கு, அது என்ஃபாவும் தான் உஸ்தா வரணும். இப்போ தத்ஃபாவும் இருக்குல்ல. ரைட். அப்போ இதுக்கு யாருக்கு பதில் சொல்லலாம் பார்ப்போமே, படித்தவங்கள்ட்ட. ஃபலா தன்ஃபது. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அதாவது இப்போ யாரும் உள்ள இதில் யாருக்கு பதில் சொல்லலாம்னு சொல்லுங்க பாப்போம். யார் சொல்ல வாரீங்க, யாராவது இருக்கான்னு பார்ப்போமே. இல்லை, சும்மா பேச இல்லை, அது நான் பதில் சொல்கிறேன் சொல்லிட்டு சொல்லுங்க தானே. சூக்கிலே யார் சொல்ல போறீங்க? சன்சிதா சொல்லுங்க. அஸ்லாம் அப்படின்றது வந்து பெண், இது முஅன்னஸ்ல இருக்கு உஸ்தாத். நான் அதனால வந்து அதுல வந்து சொல்றேன். அஹ்சன்தி, பாரக்கல்லாஹ். இன்னொரு சிஸ்டர் சொல்ல பார்த்தீங்க, யார் பேர் நீங்க? கன்சில் உஸ்தாத். சொல்லுங்க கன்சில். அஸ்னாம், அவங்க சொன்னாங்க உஸ்தாத், அஸ்னாம் வந்து முஅன்னஸா இருக்குது. அதனால காயிப்ல வந்து முஅன்னஸ் சொல்லும் பொழுது தா தான் உஸ்தாத் யூஸ் பண்ணணும். ரைட், அஹ்சன்தி. அப்போ நீங்கள் விளங்கிருக்கீங்க. அதாவது ஏன் நீங்கள் லா தத்தக்கல்லமு, தத்தக்கல்லமு என்றால் நாங்கள் அரபில் இப்போ எத்தக்கல்லமு என்றால் அவன் பேசுவான் தானே, எத்தக்கல்லமு என்றால் அவன் பேசுவான். தத்தக்கல்லமு என்றால் நீ பேசுவாய்ன்றதுக்கும் தத்தக்கல்லமு தான். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு நாங்கள் சொல்லும் பொழுது அவள் பேசுவாள் என்றதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், தத்தக்கல்லமு. தஸ்மாவு, அவள் செவிமடுப்பாள். ததுர்ரு, அவள் என்ன செய்வாள், கேடு விளைவிப்பாள். அவள் என்ன செய்வாள், தன்ஃபாவு, பயனளிப்பாள் என்றதும் அப்படித்தான். இப்போ அந்த அர்த்தத்தில் இங்கே பயன்படுத்தப்பட்டிக்கு. நாங்கள் ஏற்கனவே படிச்சுக்கிறோம் என்னென்னா, அரபியில் இந்த மாதிரி அஹிரிணையான சொற்கள் கைரு ஆக்கில். இப்போ அஸ்னாம்ன்றது ஒரு கைரு ஆக்கில், அஹிரிணையான சொல் தானே. முதலாவது துருசுலகத்துல் அரபியா முதலாவது ஜுஸுல படிச்சுக்கிறோம். இது வந்து ஒரு கைரு ஆக்கில். அப்போ சனமெண்டு வந்திருந்தா லா எத்தக்கல்லமுண்டு நாங்கள் சொல்லுவோம். இப்போ அஸ்னாமெண்டு வந்திருக்கு பன்மை, பன்மையில் வந்தால் எங்களுக்கு தெரியும் குல்லு ஜம்இன் முஅன்னஸ், எல்லா ஜம்மும் எல்லா பன்மையும் முஅன்னஸ். அஹ்ரிணையான சொற்கள் பன்மையில் வரும் பொழுது நாங்கள் இதை எப்படி சொல்லலாம் என்றால் லா தத்தக்கல்லமு, அவை பேசாது. ஹிய, இப்போ அஸ்னாமுக்கு நாங்கள் தமீர் சொன்னால் எப்படி சொல்லுவோம், ஹியன்னு தான் சொல்லுவோம். அவை, அவை என்று நாங்கள் சொல்லுவோம். ஹிய, அப்போ ஹியக்கு வந்து என்ன சொல்லுவோம், ஹிய லா தத்தக்கல்லமு, ஹிய லா தஸ்மாஉ, ஹிய லா ததுர்ரு, ஹிய லா தன்ஃபஉ,
ஹிய லா தத்ஃபா. ரைட். இப்போ இது வந்து உங்களோட நல்ல கேள்வி. ரைட். இப்போ நாங்கள் பாடத்துக்கு போவோம். இதானே உங்களோட கேள்வி? ஆமாங்க உஸ்தாத், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், ரைட். பரக்கல்லாஹ் ஃபீக். ஐயாக் ஃபீக். இப்போ பாருங்க, நாங்கள் இப்போ 3ஆவதுல இருக்கிறோம். இதில் இப்ராஹிம் வாப்பாக்கு சொல்கிறாரு, தந்தைக்கு சொல்கிறார், யா அபி லிமாதா தஅபுது ஹாதிஹில் அஸ்னாம். ஏன் நீங்கள் இந்த சிலைகளை வணங்குறீங்க? பாருங்க, ஹாதிஹி என்ன சொல்லிக்கு, ஏண்டா இது அஸ்னாம்ங்கிறது முன்னதுங்கிறதுனால ஹாதிஹி என்ன சொல்லிக்கு, ஹாதான்னு சொல்லல. ஒரு சனமாக இருந்தால், ஒரு சிலையாக இருந்தால் லிமாதா தஅபுது ஹாத சனம் என்று கேட்கலாம் தானே. அப்போ லிமாதா தஅபுது ஹாதிஹில் அஸ்னாம் என்ற சிலைகள்ங்கிறது ஜமு. ஹாவுலா என்று நாங்கள் கேட்க தேவையில்லை, உயர்தினைக்கு தான் நாங்கள் ஹாவுலா என்று பயன்படுத்துவோம். ரைட். அப்போ யா அபி லிமாதா தஅபுது ஹாதிஹில் அஸ்னாம், ஹாதிஹில் அஸ்னாம். வயா அபி என்னுடைய தந்தையே, லிமாதா தஸ்ஜுது லிஹாதிஹில் அஸ்னாம், இந்த அஸ்னாம்களுக்கு சிலைகளுக்கு நீங்கள் சுஜூது செய்கிறீங்க. வயா அபி லிமாதா தஸ் அலு ஹாதிஹில் அஸ்னாம், ஏன் இந்த சிலைகளிடத்தில் நீங்கள் கேட்குறீங்க. இன்ன ஹாதிஹில் அஸ்னாம், இந்த சிலைகள் லா ததகல்லமு வலா தஸ்மா, பேசவும் அது செவிமடுக்கவும் அது. வைன்ன ஹாதிஹில் அஸ்னாம وإن هذه الأصنام لا تضر ولا تنفع. ஏன் அஸ்னாமன்னு சொல்லியிருக்கே? நேற்று படித்த பாடத்துக்கு கடைசியாக படித்த பாடம் இன்னவன் இன்ன வந்திருக்கு. இன்ன வந்ததுனால அஸ்னாமன்னு சொல்லியிருக்கிறோம். பாருங்க, இப்போ நீங்கள் படித்த பாடங்களுக்கு எல்லாம் இது மீட்டல் தான். இப்போ இன்ன வந்தால் ஹாதிஹிக்கு என்ன செய்யும்? இன்ன வந்து நஸ்பு செய்யும் என்று நாங்கள் படிச்சுக்கிறோம். இஸ்முக்கு நஸ்பு செய்யும். அப்போ இந்த ஹாதிஹி என்றதான் அஸ்னாமங்கிறோம், ரெண்டு மூன்று தான். அதுக்கு பதில் தான் அஸ்னாமங்கிறது. இன்ன ஹாதிஹில் அஸ்னாம், இன்ன ஹாதிஹில் அஸ்னாம சொல்கிறோம். ரைட். இன்ன ஹாதிஹில் அஸ்னாம லா ததுர்ரு வலா தன்ஃபா. இப்போ உங்களுக்கு இதிலெல்லாம் நிறைய பயிற்சி இருக்குது பாருங்க. இப்போ அன்ன வந்தாலும் என்ன, அன்னல் அஸ்னாம, அன்ன இன்ன ரெண்டும் ஒரே மாதிரி தான், அன்னல் அஸ்னாம. ரைட். அதே மாதிரி இன்ன. ரைட். இன்ன ஹாதிஹில் அஸ்னாம லா ததகல்லம் வலா தஸ்மா வ இன்ன ஹாதிஹில் அஸ்னாம லா ததுர்ரு வலா தன்ஃபா. நஃபஅ யன்ஃபஅ, ضر يضر، تكلم يتكلم، سمع يسمع. طيب، ولأي شيء تضع لها الطعام والشراب. என்ன கூடுதலாக நஹு சொல்லல, என்ன கதையிட அர்த்தம் இல்லா பேத்துரும் தானே, கதைக்கு டேஸ்ட் இல்லா பேத்துரும். நஹு நாங்கள் இதில் கூடுதல் பார்த்தால் பரவாயில்லை, நீங்கள் இடையில என்ன செய்யலாம், விலங்காத கேட்கலாம், பிரச்சனையே இல்லை. ولأي شيء تضع لها الطعام والشراب. ولأي شيء இதெல்லாம் இப்ராஹிம் ஆசர் இடத்துல, அவருடைய தந்தை இடத்துல கேட்கக்கூடிய கேள்விகள். வலி ஐயி ஷையின், பாருங்க, ஐயு ஷை, ஐயுன்ற சொல் நான் எவ்வளோ படிச்சிருக்கிறோம். வலி ஐயி ஷையின எதற்காக, தி ஐயி ஷையின், வலி ஐயி ஷையின் எந்த விஷயத்துக்காக, ஷை என்ற ஏதாவது ஒன்று, எந்த ஒன்றுக்காக. வலி ஐயி ஷையின் லிமாதா மாதிரி தான், லிமாதா என்று கேட்குற மாதிரி தான். வலி ஐயி ஷையின் எதுக்காக, எந்த ஒன்றுக்காக. ததஉ வதஅ யதஉ வைக்கிறாய், வததஉ லஹா அத்ஆம வஷ்ஷராப், அந்த லஹான்னு சொல்லி எதுக்கு, அஸ்னாம்களுக்கு ஏன் நீங்கள் உணவையும் ஷராபையும் வைக்கிறீங்க. வலி ஐ ஷைஇன் ததஉ லஹா அத்ஆம வஷ்ஷராப், தாம் குடி, உணவு, ஷராப் குடிபானம். அப்போ இதெல்லாம் எதுக்கு நீங்கள் செய்கிறீங்க. வ இன்ன ஹாதிஹில் அஸ்னாம யா அபி லா தஅகுலு வலா தஷ்ரப், இந்த சிலைகள் தந்தையே, லா தஅகுலு சாப்பிடாது, வலா தஷ்ரப் குடிக்கவும் மாட்டாது. وكان آزر يغضب ولا يفهم. ஆசர் வந்து என்ன செய்வார், غضب يغضب கோவப்படுவார், ولا يفهم அவருக்கு விளங்காது, விளங்க மாட்டார். ஃபஹிம யஃபஹமு விளங்குறது, ولا يفهم விளங்க மாட்டார், கோவப்படுவார் இந்த இப்ராஹிமுடைய கதையெல்லாம் கேட்டு. وكان إبراهيم ينصح لقومه. இப்ராஹிம் தன்னுடைய கூட்டத்துக்கும் என்ன செய்வார், நசீஹா செய்வார், உபதேசம் செய்வார். கௌம் என்ற கூட்டம், لقومه தன்னுடைய கூட்டம். وكان الناس யக்தபூன மனிதர்கள் என்ன செய்வார்கள், யக்தபூன், கதிப யக்தபு கோவப்படுவார்கள், வலா யஃபஹமூன் விளங்க மாட்டார்கள். கால இப்ராஹிம் அன அக்ஸிருல் அஸ்னாம், இவங்களுக்கு விளங்குதில்லை, இவர்கள் கோவப்படுறார்கள், இவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு இப்ராஹிம் என்ன செய்கிறார், யோசிக்கிறார். என்ன சொன்னார், கால இப்ராஹிமு அன அக்ஸிருல் அஸ்னாம். நான் இப்போ கதை சொல்கிற மாதிரி சொல்கிறேன்ல, ரெண்டுக்கும் நடுவில் சொல்கிறேன். காரணம், நீங்கள் பெரியாக்களாக இருக்கிறீங்க, அதனால் இங்கே விளங்குற பாடத்தை விளங்குறதா முக்கியம். ரைட். நீங்கள் திரும்ப திரும்ப இதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கதையுடைய ரசனையும் அரபு மொழியுடைய அந்த ஆற்றலும் என்ன செய்யும், வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கும். இப்போ நாங்கள் ஸ்பீடாக என்ன செய்கிறோம், கொஞ்சம் படிக்கிறோம். ரைட். எங்களுக்கு சிலபஸ் முடிக்கணும் தானே, 2 வருஷத்தில் நாங்கள் படிக்கணும். கிழமையில 3 நாள் தானே இருக்கு. கால இப்ராஹிமு, கூட நாள் வச்சாரு, நீங்கள் வரமாட்டீங்க. கால இப்ராஹிமு அன அக்ஸிருல் அஸ்னாம், நான் என்ன செய்கிறேன், சிலைகளை நான் உடைப்பேன்.
அக்சிரு கசர என்ற உடைத்தான், அக்சிரு உடைப்பேன். مضارع متكلم தானே مفرد. أنا أكسر الأصنام إذا ذهب الناس. மனிதர்கள் போனால், இதா இஃப் மனிதர்கள் என்ன செய்தால், சென்று விட்டால். வஹீன இதின் யஃப்ஹமுன் நாஸ், அப்பதான் மனிதர்கள் விளங்குவார்கள். ஹீன இதின் என்ற அப்போது, ஹீன இதின் அப்போது, அந்த நேரத்தில். யஃப்ஹமுன் நாஸ் மனிதர்கள் விளங்குவார்கள். பாருங்க, இப்போ அன்னாசு யஃப்ஹமுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் யஃப்ஹமு நாங்கள் ஃபியலை முன்னுக்கு போட்டால் ஒருமையாக தான் கொண்டு வருவோம். யஃப்ஹமுன் நாசு என்ற ஃபாயில் பின்னால் வாரதுனால யஃப்ஹமுன் நாசுன்னு சொல்லுவோம். வஹீன இதின் அன்னாசு யஃப்ஹமூன், ஃபியலை பின்னுக்கு போட்டால் யஃப்ஹமூன்னு சொல்லுவோம், பன்மையில் சொல்லுவோம். அது உங்களுக்கு தெரியும். நாங்கள் கடைசியாக 2 கிளாஸுக்கு முன்னால் என்ன செஞ்சோம், அதை பார்த்தோம், படித்தோம் இல்லையா? ரைட். இப்ராஹிமு, இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பாடத்துடைய முக்கியத்துவமும். இப்போ நீங்கள் இது இதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவை. இப்போ நாங்கள் அங்கே படிக்கிற விஷயமெல்லாம் நீங்கள் அரபு வாசிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், தேவைப்படும். அதுக்கு தான் நாங்கள் படிக்கிறோம், சும்மா படிக்கிறோம் இல்லையே தானே, தேவைக்கு தான் படிக்கிறோம். ரைட். ஹைர். பாருங்க, இப்ராஹிமு யக்சிருல் அஸ்னாம், இப்ராஹிம் சிலைகளை உடைக்கின்றார். கெசர யக்சிரு. வஜா யௌமு ஈதின், ஈத் பெருநாள், ஒரு பெருநாள் தினம் வந்தது. யௌமு ஈதின், ஒரு பெருநாள் தினம் வந்தது. ஃபஃபரிஹன் நாஸ், மனிதர்கள் என்ன செய்தார்கள், ஃபரிஹ யஃப்ரஹு என்ற சந்தோஷப்பட்டார்கள். வந்தது உடனே மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஃபா வந்து என்ன, மேலும் இன்னும் ஒரு விஷயம் நடந்து இன்னொரு தொடர்ந்து அதை தொடர்ந்து நடக்கிறத நாங்கள் ஃபா பயன்படுத்துவோம். வாவு பயன்படுத்துகிற மாதிரி ஃபாவும் என்ன செய்யலாம், நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படியா நடங்கல. வஜா யௌமு ஈதின் ஃபஃபரிஹன் நாஸ், மனிதர்கள் சந்தோஷப்பட்டார்கள். வஹரஜன் நாசு லில் ஈத், மனிதர்கள் ஈதுக்காக என்ன செய்கிறார்கள், வெளியில் போகிறார்கள். வஹரஜல் அத்ஃபால், சிறுவர்களும் வெளியில் போகிறார்கள். ஈது வந்தால், பெருநாள் வந்தால் ஆட்கள் ஊரில் இருந்து என்ன செய்வார்கள், வெளியில் போவார்கள். ஹரஜ அத்ஃபால், சிறுவர்கள், திஃபுல் அத்ஃபால். வஹரஜ வாலிது இப்ராஹிம், இப்ராஹிமுடைய தந்தையும் என்ன செய்கிறாரு, வெளியில் போகிறார், வெளிக்கிட்டார். வஹரஜ வாலிது இப்ராஹிம். ஏன் இப்ராஹிமேண்டு வந்திருக்குது? அது மம்னூ மம்னூ மின சர்ஃப் எல்லாம். அப்போ இப்ராஹிமேண்டு தான் வரணும். என்ன ஒரு இடத்துல இப்ராஹிமு வரக்கூடாது. அது ஹர்ஃப் ஜர் வந்திருக்கு முன்னாடி, அதனால அதுக்கு இல்லை, ஜர் வராது. ஹர்ஃபு ஜர் வரலவில்லை. எங்க ஹர்ஃபு ஜர்? இருக்கு. அது முதாஃபும் அல்ல, முதாஃப் இலைஹி. சுருக்கமான பதில் என்னன்னா முதாஃப் இலை, முதாஃப் இலைக்கு ஜர்ரு வரும். ஆனால் இங்கே ஜர்ரு தான் செய்யப்பட்டிக்கு. மம்னூ மின சர்ஃபில் ஜர்ருக்கு அடையாளம் ஃபத்ஹா. ரைட் ரைட். வஹரஜ வாலிது இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வாலித் என்ன செய்கிறார், இப்ராஹிமுடைய தந்தை வெளிக்கிட்டார். வகால் அலி இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு சொன்னார். பாருங்க, அலி இப்ராஹிம, இங்கேயும் ஜர்ரு இல்லாம் ஹர்ஃபு ஜர். இந்த இங்கே வந்து ஹர்ஃபு ஜர் வந்து இப்ராஹிம் ஜர்ரு வரணும், ஜர் வந்திருக்கு. ஜர்ருக்கு அடையாளம் மம்னூ மின சர்ஃபில் ஃபத்ஹா. வகால் அலி இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு என்ன சொன்னார் தந்தை, அலா தஹ்ருஜு மஅனா, நீயும் எங்களோட வரக்கூடாதா? அலா தஹ்ருஜு மஅனா, நீயும் எங்களோடு வெளிப்பட வெளியில் போகிறதுக்கு வரக்கூடாதா? மஅனாண்டா எங்களுடன் தானே, மஅனாண்டா உடன், மஅனா எங்களுடன். கால இப்ராஹிமு அன சகீம், நான் சகீம், சகீம் என்ற என்ன, மரீத், நான் நோயாளியாக இருக்கிறேன். இன்னி சகீம், நான் அன சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன். وذهب الناس وبقي ابراهيم في البيت. ذهب الناس, மனிதர்லாம் போனாங்க, இப்ராஹிம் வீட்டில் என்ன செய்கிறாரு, பக்கியன்னா தங்கிக்கிறது, பக்கியன்னா தங்கி நிற்கிறதுக்கு தான் சொல்ல, பக்கிய வீட்டில் தங்கி இருந்தால். வஜா இப்ராஹிம் இலல் அஸ்னாம், இப்போ இப்ராஹிமுக்கு சந்தர்ப்பம் என்ன செய்கிறாரு, ஜா எஜி வந்தார். எங்க இலல் அஸ்னாம், சிலைகளிடத்தில் வந்தார், அஸ்னாம்களிடத்தில். வகால் அல் அஸ்னாம், அஸ்னாம்களை பார்த்து சொன்னார், அலா தத்தகல்லமூன், நீங்கள் பேச மாட்டீங்களா? அலா தஸ்மாவும், நீங்கள் செவிமடுக்க மாட்டீங்களா? அப்போ சிலைகளை பார்த்து இப்போ இப்ராஹிம் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. இப்போ சிலைகளை 2 ரூபத்தில் பார்க்கலாம். ஒன்று அதை கற்கள், அவங்க அதுக்கு எந்த சக்தியும் இல்லை, அஹ்ரீனையில் பார்க்கலாம். சில நேரம் கடவுளாக பார்க்குறவங்களோட பார்வையில் அது வந்து என்ன, அது வந்து உயர்தினை தானே. அப்போ சிலைகளை பார்த்து இப்ராஹிம் என்ன சொல்கிறாருன்னா, அது அலா தத்தகல்லமூன், நீங்கள் பேச மாட்டீங்களா? அலா தஸ்மாவும், நீங்கள் செவிமடுக்க மாட்டீங்களா? முன்னால் உள்ளவங்களை பார்த்து கேட்கலாம். தஸ்மாவுண்ட நீ கேட்குறது, பன்மையில் கேட்குறான். அலா தத்தகல்லமூன் அலா தஸ்மாவும். ஐயோ, ஹாதா தஆமுன் வ ஷராப், இது சாப்பாடு, இது குடிபானம். அலா தஅக்குலூன், ஏன்னா சிலைகளுக்கு வச்சுருப்பாங்க, அதை காட்டி இப்ராஹிம் சொல்கிறார், அலா தஅக்குலூன், நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? அலா தஷ்ரபூன், குடிக்க மாட்டீர்களா? வசகதத்தில் அஸ்னாம், சக்கத யஸ்குத்து என்றா அமைதியாய்க்கிறது, மௌனமாய்க்கிறது, பேசாமல் இருக்கிறது. வசகதத்தில் அஸ்னாம், சக்கதத் என்று சொல்லி அஸ்னாம் முஅன்னத் தானே, அஸ்னாம்கள் மௌனமாக இருந்தன. லிஅன்னஹா, லிஅன்னஹா என்றால் ஏனென்றால் தானே, லிஅன்னஹா என்றால் ஏனென்றால்.
லிஅன்னஹா ஏனென்றால் அவை, ஹாண்டா அஸ்னாம், லிஅன்னஹா ஏனென்றால் அவை, ஹிஜாரத்துன் கற்கள், ஹஜருன் ஹிஜாரா, லா தன்திக் நதக யன்திக் மொழிகிறது, அவைகள் மொழிய மாட்டாது, கற்கள் மொழியாது பேசாது. லிஅன்னஹா லா தன்திக் அவைகள் மொழிய மாட்டாது. கால இப்ராஹிம், இப்ராஹிம் சொல்றாரு சிலைகளை பார்த்தால குர்ஆன்ல இந்த சம்பவத்தை சொல்றான். அதனால இந்த ஆயத்துக்கள் இடையில லேசான ஆயத்துக்களை உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறாரு. மாலக்கும் லா தன்திகூன், மாலக்கும் உங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது, லா தன்திகூன் நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள் என்று இப்ராஹிம் சிலைகளை பார்த்து என்ன செய்றாரு கேட்கிறாரு. நதக யன்திகூன் என்ன பேசுறது, மொழிகிறது. மாலக்கும் லா தன்திகூன் ஏன் நீங்கள் கதைக்காமல் பேசாமல் இருக்கிறீர்கள், மொழியாமல் இருக்கிறீர்கள். வசகதத்தில் அஸ்னாம் வமா நதகத் சிலைகள் என்ன செய்யவில்லை, சக்கத்தத் பேசவில்லை, வமா நதகத் அவை மொழியவில்லை, அமைதியை மௌனித்தது. வமா நதகத் நதகன மொழிந்தான், மா நதகன மொழியவில்லை தானே, மா நதகத் அவைகள் மொழியவில்லை, பேசவில்லை. طيب حينئذ அந்த நேரத்தில் غضب இப்ராஹிமு இப்ராஹிம் என்ன செய்கிறார், கோபப்பட்டார். وأخذ الفأس கோடாரியை எடுத்தார், ஃபஸ் என்ற கோடாரி, وأخذ أخذ يأخذ என்றால் எடுக்கிறது, وأخذ الفأس கோடாரியை எடுத்தார். وضرب إبراهيم الأصنام இப்ராஹிம் அஸ்னாம்களை அடித்தார். இதால பில் ஃபில் ஃபஸ், பில் ஃபஸ் ஃபஸால் கோடாரியை கொண்டு, தமிழ்ல சொல்றேன்டா கோடாரியால் இப்ராஹிம் சிலைகளை உடைத்தார், அடித்தார், சிலைகளுக்கு என்ன செய்தார், அடித்தார். وكسر الأصنام சிலைகளை உடைத்தார், மேலும் சிலைகளை உடைத்தார். கசர யக்ஸிரு உடைத்தார், ضرب يضرب அடித்தார், தனி ஃபஸ் கோடாரி. وضرب إبراهيم الأصنام بالفأس وكسر الأصنام وترك إبراهيم الصنم الأكبر பெரிய சனம், பெரிய சிலை என்ன செஞ்சிட்டாரு இப்ராஹிம் விட்டுட்டார். தரக்க எத்ருக்கொண்ட விட்டுறது, ஒன்றும் செய்யலை, அதை உடைக்கலை. وعلق الفأس في عنقه علق என்ற கொழுவுறது, علق يعلق என்ற கொழுவுறது தானே. எதில் கொழுவினாரு, ஃபஸ் அப்படின்னா கோடாரி. علق என்ற கொழுவுறது எப்படி இந்தியா பாஷையில் எப்படி சொல்லலாம், தொங்க தொங்க விடுறது. தொங்க 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 விட்டார். விடுறது. இப்ராஹிம் வந்து தொங்க விட்டார். இதை ஃபஸ் கோடாரிய இங்க ஃபி உனுகிஹி அந்த பெரிய சிலையுடைய களத்தில், அதனுடைய கழுத்தில், உனுகனா கழுத்து தானே, உனுக் அனக். தரக இப்ராஹிம் الصنم الأكبر அக்பர் மிகப்பெரிய சிலை, இருந்த சிலையிலே மிகப்பெரியது, கபீரும் அல் அக்பர் இருக்கிறதுல பெரியது, மிகப்பெரியது. அதை என்ன செஞ்சாரு, விட்டுட்டாரு, அதோட கடத்துல கோடாரிய தொங்க விட்டார். மன் ஃபஅல ஹாதா அடுத்த தலைப்பு என்னண்டா, யார் இதை செய்தார், ஃபஅல என்ற செய்தார் தானே, மன் ஃபஅல ஹாதா இதனை யார் செய்தார். ورجع الناس உஸ்தாத், அல்லக்கவுடைய முதாரி எப்படி வரும் உஸ்தாத்? يعلق علق يعلق علم يعلم மாதிரி, علم கற்றுக் கொடுத்தான், يعلم கற்றுக் கொடுப்பார், علم يعلم علق يعلق. ورجع الناس மனிதர்கள் ரஜா என்ற திரும்பி வந்தார்கள். என்ற பெருநாள்லாம் முடிச்சுட்டு மாலை பொழுதுல என்ன செய்வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி வருவார்கள் கழிச்சிட்டு பெருநாளை. طيب ورجع الناس மனிதர்கள் திரும்பி வந்தார்கள். وَدَخَلُوا فِي بَيْتِ الْأَصْنَامِ சிலைகள் இருக்கக்கூடிய பைத் ஆலயத்தில் நுழைந்தார்கள். وَدَخَلُوا فِي بَيْتِ الْأَصْنَامِ وَأَرَادَ النَّاسُ أَنْ يَسْجُدُوا لِلْأَصْنَامِ எதுக்கு நுழைவார்கள், சிலைகளுக்கு சிரம் பணிவதற்காக, சுஜூது செய்வதற்காக மனிதர்கள் நாடினார்கள். அராத யுரீது என நாடுறது, யுரீது நீங்கள் படிச்சுக்கிறீங்க, உரீது நான் நாடுகிறேன், நான் விரும்புகிறேன். அராதன் நாசு மனிதர்கள் நாடினார்கள், மாதியான ஃபேல். அராதன் நாசு ஐயஸ்ஜுது எதுக்கு, எதை நாடினார்கள், ஐயஸ்ஜுது லில் அஸ்னாம் சிலைகளுக்கு சுஜூத் செய்வதை நாடினார்கள். லிஅன்னஹு யௌமு ஈத் ஏனென்றால், லிஅன்னஹு பிகாஸ், லிஅன்னஹு ஏனென்றால், லிஅன்னஹு ஏனென்றால், யௌமு ஈத் அது பெருநாள் தினம், அது பெருநாள் தினம். طيب ولكن تعجب الناس ودهشوا ஆனாலும் மனிதர்கள் تعجب என்ற ஆச்சரியப்பட்டார்கள். تعجب يتعجبوا என்ற ஆச்சரியப்பட்டான். تعجب மாதியான ஃபேல், இதமாய் تعلم மாதிரி, تعلم என்ற என்ன கற்றுக்கொண்டான், تعلم يتعلم அதே மாதிரி تعجب يتعجبوا என்ற ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் சிலையெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, அதனால ஆச்சரிய. ودهشوا دهش என்ற என்ன திகைத்து போனார்கள். அதாவது தஹிஷ என்ற அரபில் எதுக்கு சொல்கிறேன்டா, ஒருத்தருக்கு வந்து ஒரு ஏதோ பயம் வரும் பொழுது, அல்லது ஒரு வெக்கம் வரும் பொழுது, அல்லது ஏதோ ஒன்று அதிர்ச்சி வரும் பொழுது புத்தி அந்த நேரத்தில் வேலை செய்யாது, எங்களுடைய சிந்தனை வேலை செய்யாது. அதுக்கு தான் நாங்கள் அரபில் தஹிஷ என்று சொல்கிறோம். தடமாறுறது, ஒரு நிலை குலைந்து
போகிறது, சிந்தனை நிறைகுலைந்து போகிறது. வதஹிஷு நாங்கள் தமிழுக்கு எப்படி சொல்லலாம்? அதுக்கு திகைக்கிறது அல்லது திடுக்கிட்டார்கள். திடுக்கிட்டான்னா அந்த பயந்து திடுக்கிடுற அந்த திடுக்கிடுதல் இல்லை. அதாவது ஒன்றும் இவங்களுக்கு வேலை செய்தில்லை. இப்போ மூளை என்ன செய்தில்லை, சிந்தனை வேலை செய்தில்லை. அப்போ என்ன திகைப்பு என்று கூட சில இடங்கள் அதை நம்ம மொழிபெயர்க்கலாம். இந்த இடத்துல அப்படி சொல்லலாம். மனிதர்கள் என்ன செய்தார்கள், அதாவது தஹையரா என்றாலும் அதே அர்த்தம் தான். ஹைரான், ஹைரான் ஆகுறது, ஹைரான் சொல்லுவாங்க. சிலங்கால சில இடங்களில் ஹைரான் என்று சொல்லுவாங்க. ஹைரான் அதிர்ச்சியும் கொஞ்சம் நெருக்கம், அதிர்ச்சியும் பிரச்சனை இல்லை, அதிர்ச்சியும் சொல்லலாம். ரைட் ரைட். وتأسف الناس وغضبوا وتأسف الناس وغضبوا மனிதர்கள் என்ன செய்தார்கள், தஅஸ்ஸஃப என்ன செய்தார்கள், கவலைப்பட்டார்கள். அது மாதிரியான ஃபீல் தான். தஅஸ்ஸஃப யதஅஸ்ஸஃபு. ரைட். தஅஸ்ஸஃப الناس وغضبوا இன்னும் கோவப்பட்டார்கள். அவர்களுக்கு அசஃப் என்ற கவலையும் தான் கோபமும் தான், ஆத்திரம் தானே. تأسف الناس وغضبوا قالوا من فعل هذا بآلهتنا. யார் இதை செய்தார்கள்? من فعل هذا குர்ஆன் ஆயத்து தானே. குர்ஆன் ஆயத்துக்கு அடையாளத்தில் போட்டிருப்பாங்க. من فعل هذا بآلهتنا. எதுக்கு? எங்கட ஆலிஹாக்களுக்கு. இலாஹுட ஜமு தான் ஆலிஹா. இலாஹண்டா வணக்கத்துக்குரியவை தானே. வணங்கப்படுற கடவுளுக்கு என்ன சொல்லுவாங்கண்டா இலாஹன்னு சொல்லுவாங்க. ஆலிஹாண்டா ஜமு. எங்களுடைய ஆலிஹாக்களுக்கு யார் இதை செய்தது? من فعل هذا بآلهتنا قالوا. அப்போ அங்கே கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, காலு சொன்னார்கள், சமிஅனா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சமிஅண்டா கேள்விப்பட்டான், செவிமெடுத்தான் தானே. சமிஅனா நான் செவிமெடுத்திருக்கிறோம். என்ன செவிமெடுத்திருக்கிறோம்? ஃபதன் ஒரு வாலிபனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். சமிஅனா ஃபதன், ஃபதன் வாலிபன். அவர் எப்படி செய்வார்? என்ன செய்வார் அந்த வாலிபர்? யத்குருஹும் இந்த எங்களோட சிலைகளை பற்றி சொல்லுவார். மோசமாக சொல்லுவார். எதுக்குருஹும் என்ற தக்கர எதுக்குருவென்ற சொல்கிறது, சிலைகளை பற்றி சொல்லுவார். இங்கே என்ன நாட்டம்? மோசமாக சொல்லுவார். எத்குருஹும் இந்த சிலைகளை பற்றி அவர் சொல்லுவார். தக்கர எத்குருன்னா சொல்றது, ஞாபகப்படுத்துறது எல்லாம் தக்கர எத்குரு சொல்றது. ஹும் அண்ட் இங்கே சொல்லிக்காத சிலைகளை, ஆலிகாவை, எங்களோட கடவுள்களை பற்றி அவர் என்ன செய்வார்? பேசுவார். எத்குருஹும் சமிஅனா ஃபதன் எத்குருஹும் எங்களோட கடவுள்களை சொல்லக்கூடிய, மோசமாக சொல்லக்கூடிய ஒரு வாலிபனை, ஃபத்தாவை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். யுகாலு லஹு இப்ராஹிம். அவருக்கு என்ன சொல்லப்படும்? இப்ராஹிம் என்று அவருக்கு சொல்லப்படும். அவருடைய பேர் இப்ராஹிம். யுகாலு லஹு இப்ராஹிம். காலு. ரைட். இப்போ இப்ராஹிம் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து இப்ராஹிம் என்ன கேட்குறாங்க? காலு அவர்கள் சொன்னார்கள். கால என்ன சொன்னான் தானே. காலு நஜம் அவர்கள் கேட்டார்கள். அந்த அந்த நீ அந்த கேள்வி. அந்த நீயா ஃபஅல்த செய்தாய், ஹாதா இதை நீயா செய்தாய், பி ஆலிஹத்தினா எங்களுடைய இலாகுகளுக்கு கடவுள்களுக்கு நீயா இந்த வேலையை செஞ்சாய், யா இப்ராஹிம் இப்ராஹிம் என்று கேட்குறான். யா இப்ராஹிம். இப்போ நாங்கள் தமிழ் சாரி சாதாரணமாக நடையில் எழுதும் பொழுது எப்படி எழுதுவோம்டா, யா தனியாகவும் இப்ராஹிம் தனியாகவும் எழுதுவோம். ஆனால் குர்ஆன் அந்த காலத்தில் உஸ்மான் அலி காலத்தில் எழுதின அந்த குர்ஆன் எழுத்து முறைக்கும் இன்றைய காலத்தில் எழுத்து முறைக்கும் வித்தியாசம். ரைட். ஆனால் குர்ஆன் ஆயத்தை நாங்கள் எழுதும் பொழுது எப்படி எழுதணுமெண்டா, உஸ்மான் அலி காலத்தில் எழுதப்பட்ட எழுத்து முறையில் தான் எழுதணும், ஹத் உஸ்மானில். அதனால தான் குர்ஆன் ஆயத்து இப்படி வந்திருக்குது. இல்லாட்டி நாங்கள் இன்றைய காலத்தில் எழுதுண்டா யாவை தனியாகவும் இப்ராஹிம் என்றதை தனியாகவும் தான் நாங்கள் எழுதுவோம். ரைட். இங்கே யா இப்ராஹிம் என்று சேர்ந்து வந்தீங்க. ரைட். மத்த அடையாளம் போடப்பட்டிக்கு. அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு அப்படி வாசிக்கலாம். இந்த காலத்தில் நாங்கள் பலவீனமாகிறோம். இந்த காலத்தில் எழுத்து முறை வேறு. சரி. ரைட். அது ஒரு சப்ஜெக்ட், நான் அப்புறம் பார்க்கலாம். சுருக்கமாக ஒரு புரிதலுக்காக நான் சொல்லிக்கிறேன். ரைட். காலு அவர்கள் கேட்டார்கள், அந்த ஃபஅல்த ஹாதா பி ஆலிஹத்தினா இப்ராஹிம். இப்ராஹிமே நீயா எங்களோட சிலைகளுக்கு இந்த வேலையை செஞ்சாய்? கால இப்ராஹிம் என்ன சொல்றார்? கால அவர் சொன்னார், பல் இல்லை, ஃபஅலஹு இல்லை, மாற்றமாக தான் பல், ஃபஅலஹு ஃபால என்ற செய்தான் தானே. ஃபாலஹு அதை செய்திருக்கிறார், அந்த வேலையை செஞ்சுக்கிறார். யாரு? கபீரஹும் அவங்கள பெரியவர். யார்? அந்த சிலைகள். ஹும்மட் அவர்கள், அவர் ரெண்டு சிலைகள். அந்த உங்களோட கடவுள்களில் கபீர் பெரியவர் இருக்காரு, அவர் தான் அதை செஞ்சுக்காரு. ஹாதா இந்த பெரியவர், ஹாதாண்டா இவர், இந்த பெரியவர் தான் இந்த உங்களோட அவர்களில் இந்த பெரியவர் தான் என்ன செஞ்சுக்காரு, இந்த வேலையை செஞ்சுக்காரு. ஃபஸ் அலுஹும் சஅல இஸ் அலுன்னா கேட்டான் தானே. இஸ் அல்லண்டா கேளு. குர்ஆனத்தில் நாங்கள் இப்படி தான் எழுதப்பட்டி ஹத் உஸ்மானியில். நாங்கள் அடுத்த சாதாரண இப்போ உள்ள ஹத்தில் எழுதும் பொழுது இவற்றில் ஒரு ஹம்சத்து வசூல் வரும் தானே. ஃபஸ் அலூஹும், ஃபஸ் அலூஹும் அவர்களிடத்தில் கேளுங்கள், அந்த சிலைகளிடத்திலே கேளுங்க. உங்களோட கடவுள்கள் தானே அவங்க, இவர்கிட்ட மட்டும் இல்லை, அந்த உடஞ்சி கீழே விழுந்திருக்காங்களே அவர்களிடத்தில் கேளுங்கள். ஹும் என்றது அவங்கள தான் சொல்லி. எனவே ஃபஸ் அலூ நீங்கள் கேளுங்கள், ஃபஸ் அல் என்றா நீ கேளு, ஃபஸ் அலூ என்றா நீ பல வன்மை கேளுங்கள். ஹும் யாரிடத்துல? அந்த
உங்களோட கடவுள்களிடத்துல கேளுங்க. இன்கானு யந்திகூன், அவங்களுக்கு பேச இயலுமெண்டா கேளுங்க. நதக யந்திகுன்னா பேசுறது, மொழிகிறது. அவர்களால் பேச இயலுமாக இருந்தால் நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் என்ன செய்றாரு, இவங்களுக்கு சொல்றாரு, இப்போ உணர்த்துறதுக்காக. ரைட். وكان الناس يعرفون أن الأصنام حجارة, மனிதர்களுக்கு தெரியும். يعرفون عرف يعرفو தானே. أن الأصنام حجارة, அஸ்னாம்கள் வெறும் ஹிஜாரா தான், கற்கள். وكانوا يعرفون أن الحجارة لا تسمع ولا تنطق, அதே மாதிரி அவர்களுக்கு தெரியும். وكانوا يعرفون, அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். أن الحجارة, கற்கள் செவிமடுக்காது, அதே மாதிரி لا تنطق, மொழியாது. أن الحجارة لا تسمع ولا تنطق. ஏன் لا يسمع ولا ينطق சொல்லல, ஹிஜாராங்கிற ஜம்உ பன்மை. ரைட், ஏற்கனவே வந்த மாதிரி. அதனால لا تسمع, هي لا تسمع وهي لا تنطق, செவிமடுக்கவோ பேசவோ மாட்டாது. ரைட். وكانوا يعرفون أن الأصنام الأكبر أن الصنم الأكبر أيضا حجر. وكانوا يعرفون, அவர்களுக்கு தெரியும். أن الصنم الأكبر, பெரிய சிலையும் கூட, أيضا அது கூட, أيضا மேலும் also ஹஜர், அதுவும் ஒரு கல்லு தான், ஹஜர். طيب وأن الصنم الأكبر, பெரிய சிலை, لا يقدر, அதுக்கு சக்தி கிடையாது. قدر يقدر அப்படின்னா சக்தி பெறுறது. لا يقدر, அதை சக்தி பெறாது. فعل مضارع தானே. لا يقدر أن يمشي, நடக்கிறதுக்கே இல்லாது. அது போய் தானே உடைக்கணும். அதுக்கு மஷா யம்ஷின்னா நடக்கிறது, அதுக்கு நடந்து போக இயலாது. அதுக்கு நடந்து போவதற்குரிய சக்தி பெரிய சிலைக்கு கூட இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். வயதஹர்ரக், தஹர்ரக யதஹர்ரகு என்ன செய்கிறது, அசைகிறது. தஹர்ரக யதஹர்ரகு அசைந்தான் தானே. வலா வயதஹர்ரக், அது நடக்கிறதுக்கோ அசைகிறதுக்கோ பெரிய சிலைக்கு லா யக்திர், அது சக்தி பெறாது என்பதையும் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், அறிந்திருந்தார்கள். ரைட், இதோட மேலோட சம்பந்தம். وكانوا يعرفون أن الصنم الأكبر أيضا حجر وأن الصنم الأكبر لا يقدر أن يمشي ويتحرك. ரைட். لا يقدروا, يقدر இல்லை يقدروا முதாரியான ஃபெயல் பொதுவாக என்னதான் வரும், தம்மா தான் வரும். அன் வந்தால் தான் நஸ்பு வரும். நீங்கள் பிறகு படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். وأن الصنم الأكبر, பெரிய சிலை, لا يقدر أن يكسر الأصنام, அஸ்னாம்களை உடைப்பதற்கு கூட பெரிய சிலைகளுக்கு என்ன இல்லை, குதிரா இல்லை. لا يقدرون சக்தி இல்லை. لا يقدروا. فقالوا لإبراهيم, இப்ராஹிம் இடத்திலே அவர்கள் சொன்னார்கள். فقالوا لإبراهيم, இப்ராஹிமுக்கு சொன்னார்கள். أنت تعلم, உங்களுக்கு தெரியும், உனக்கு தெரியும். تعلم علم يعلم அறிந்தான், நீ அறிவாய். أن الأصنام, சிலைகள், لا تنطق, என்ன செய்யாது, هي لا تنطق, அவை பேசாது என்பது உனக்கு தெரியும். قال إبراهيم, இப்ராஹிம் சொல்றாரு. فكيف, அப்படியாக இருந்தால், ஃபா இங்கே அப்படியாக இருந்தால், நீங்க அப்படி சொல்றதாக இருந்தால் அந்த அர்த்தத்துல ஃபாவை பயன்படுத்தப்படும். அதான் நீங்க சொல்லி. அப்ப இப்ராஹிம் கேட்கிறாரு, அப்படியாக இருந்தால் ஃபகைஃப, எப்படி, தாபுதூன ஹாதிஹில், தாபுதூன அஸ்னாம், சிலைகளை எப்படி நீங்க வணங்குவீங்க? நீ அது பேசாதாக இருந்தால் வணங்குறீங்க. ஓகே, எப்படி வணங்குறீங்க? வ இன்னஹா லா ததுர் வலா தன்ஃபா, அவற்றுக்கு என்ன இல்லை, எந்த ஒரு பர்ரும் இல்லை, நஃபும் இல்லை, எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது, அவை செய்யாது, அது பயனும் அளிக்காது. அப்ப قال إبراهيم فكيف تعبدون الأصنام وإنها لا تضر ولا تنفع ولا تنفع. மொழிபெயர்ப்பு இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும், இதை பலமுறை வாசித்து பார்க்கணும். அப்போ தான் அரபு மொழிக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ரைட். وكيف تسألون الأصنام, இப்ராஹிம் கேட்குறாரு, وكيف تسألون الأصنام, சிலைகளிடத்திலே நீங்கள் கேட்குறீங்க, சிலைகளிடத்திலேன்னு கேட்கிறீர்கள், கோரிக்கை வைக்கிறீர்கள். சஅல யஸ்அலு, கேட்கிறது. وإنها لا تنطق ولا تسمع, அவை பேசுவதற்கோ அல்லது செவிமடுப்பதற்கோ முடியாது. وإنها لا تنطق ولا تسمع ألا تفهمون شيئا, எதுவுமே உங்களுக்கு புரியாதா? ألا تفهمون, எதையும் நீங்கள் விளங்க மாட்டீங்களா? ألا تفهمون شيئا أفلا تعقلون, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? تعقلوا என்றான சரி, சிந்தித்தான் தானே. يعقلوا என்ற சிந்தித்தான். أفلا تعقلون, நீங்கள் சிந்திக்க அக்கல் என்ற என்ன, புத்தி, சிந்தனை. இப்போ நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? أفلا تعقلون, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? ألا تفهمون, ألا تفهمون شيئا, எந்த ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? وسكت الناس وخجلوا, மனிதர்கள் மௌனித்தார்கள். சகத தானே, சகத يسكت. خجل என்ன, வெக்கப்பட்டார்கள். خجلوا, ஏன் நீங்கள் ஜம்மாக முதலாவது முஃப்ரதாக கொண்டு வரப்பட்டீங்கண்டா,
நான் படித்தது தான். நான் உங்கள்கிட்ட கேட்கல, டைமுக்காக வேண்டி டைம் போகுமன்றது. சக்கத்தண்டா ஏன் முஃபரதா கொண்டு வந்திருக்குது மாதியான ஃபேல் காரணம் பின்னால் ஃபாயில் வந்திருக்குது. சக்கத்தன் நாசு இங்கே வஹஜிலு என்று தான் சொல்லியிருக்கு, பன்மையாக சொல்லியிருக்குது. ஏன் ஹஜிலன்னு சொல்லலாம், ஹஜிலண்டா ஒருத்தரை குறிக்கும், ஹஜுலுன்னு சொல்லியிருக்குது, பன்மையை குறிக்கணும். அவர்கள் வெட்கப்பட்டார்கள், வாவ் ஃபாயிலாக என்ன செய்து இருக்கிறதுனால இங்கே ஹஜுலு இப்படி கொண்டு வந்திருக்குது. தனி ஃபாயில் பின்னால் வந்திருக்கு. طيب நாருன் பாரிதா, நாருன் பாரிதா, பாரித் அப்படின்னா குளிரான குளிமையான. நார் என்ற நெருப்பு, அப்போ குளிரான நெருப்பு. நாருன் பாரிதா, நாருங்கிறது முஅன்னத், நீங்கள் படிச்சுக்கிறீங்க ஏற்கனவே, ரைட்? திருசுலோதுல் அரபியால முதலா ஜுஸுல நாருங்கிறது முஅன்னத். நாருன் பாரிதா, நாருன் பாரிதா, பாரிதுன்னு சொல்லல, பாரிதா காரணம் அது முஅன்னத். இஜ்தமா அன்னாஸ், இஜ்தமா இஜ்தமா என்றான்னு சேர ஒன்று சேர, இஜ்திமா ஒன்று கூடினார்கள். வகாலு என்ன சொன்னார்கள், மாதா நஃபஅல் நாங்கள் என்ன செய்வது, மாதா நஃபஅல் நாங்கள் ஃபஅல யஃபஅல் என்ன செய்கிறது, மாதா நஃபஅல் நாங்கள் என்ன செய்யணும், இப்போ என்ன செய்கிறது. இப்ராஹிம் இந்த வேலையை செஞ்சிட்டாரு. இன்ன இப்ராஹிம கஸரல் அஸ்னாம், இப்ராஹிம் சிலைகளை உடைத்து விட்டார். வ அஹானல் ஆலிஹா, ஆலிஹாக்களை கடவுள்களை இழிவுபடுத்தி விட்டார், வணங்கப்படுகிறவர்களை இழிவுபடுத்தி விட்டார். அஹான யுஹீனு என்ற என்ன செய்ய இழிவுபடுத்தினான், அஹான, ரைட்? வச அல நாசு மனிதர்கள் கேட்டுக்கொண்டார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்குறாங்க. வச அல நாசு மனிதர்கள் கேட்டார்கள். மா இகாபு இப்ராஹிம், இப்ராஹிமுக்குரிய இகாப் என்ன, தண்டனை என்ன, இகாப் என்ன தண்டனை. மா ஜஸா இப்ராஹிம், இப்ராஹிமுக்குரிய கூலி என்ன, அவருக்கு என்ன இப்போ நான் கூலி கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும். மா ஜஸாஉ, ஜஸாண்டா கூலி தானே. மா இகாபு இப்ராஹிம், மா ஜஸாஉ இப்ராஹிம். கானல் ஜவாப், பதில் இருந்தது. எப்படி இருந்தது, ஜவாப் என்ன பதில் தானே. கானல் ஜவாப் எப்படி பதில் இருந்தது, குர்ஆன் அல்லாஹ் சொல்ற மாதிரி ஹர்ரிகூஹு, ஹர்ரக யுஹர்ரிகு என்ன செய்கிறது, பற்ற வைக்கிறது. ஃபியல் அம்ர், ஹர்ரிக் பற்றவை, ஜம்முல் எப்படி வரும், ஹர்ரிகூ பற்ற வையுங்கள், ஹூ அவரை நீங்கள் பற்ற வையுங்கள், எரித்து விடுங்கள். நெருப்பால் என்ன செய்கிறது, எரிக்கிறது தான் சொல்ற ஹர்ரக, ரைட்? அவரை பற்ற வையுங்கள், எரித்து விடுங்கள். வன்சுரு இன்னும் உதவி செய்யுங்கள். நசர யன்சுருண்டா என்ன செய்ய உதவி செய்கிற. வன்சுரு ஃபியல் அம்ர், அன்சுரு ஆலிஹத்தக்கும் உங்களுடைய ஆலிஹாக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், இலாஹ்களுக்கு உதவி செய்யுங்கள். வஹகதா கான இவ்வாறு தான் இருந்தது, இவ்வாறு தான் நடந்தது. வஹகதா கான் எப்படி நடந்தது பின்னால சொல்லப்பட்டிருக்குது. வஹகதா கான் எப்படி நடந்தது பார்ப்போம். ஹாக்கதாண்ட இவ்வாறு தானே ஆகியிருந்தது, கான ஆகியிருந்தது. அவுகது, அவுகத யூகிது அப்படின்னு என்ன செய்கிறது, பற்ற வைத்தார்கள். அவுகது என்ன செய்தார்கள், பற்ற வைத்தார்கள். எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க, ஒருத்தர் வந்திருக்காரு, என்னன்னு கேட்போம். طيب அப்போ என்ன சொன்னார்கள், அவுகது நாரா, அவுகது நாரா வஅல்கவ் ஃபீஹா இப்ராஹிம், வஅல்கவ் ஃபீஹா இப்ராஹிம் நெருப்பை மூட்டினார்கள். அவுகத யூகிது என்று சொல்றது வந்து மூட்டினார் என்ற அர்த்தம் தானே. சவுண்டு கேட்குது தானே, ரைட்? அவுகது நாரா கேட்குதா, இல்லாட்டி தூங்கிட்டீங்களா எல்லாரும்? அவுகது ஃபிஅல் மாதியா, அவுகது நாரன் நெருப்பை மூட்டுறதுக்கு என்ன சொல்ற, அவுகத என்ற நெருப்பு மூட்டுறது. அவுகது நாரன் ஒரு நெருப்பை மூட்டினார்கள், ரைட்? வஅல்கவ் ஃபீஹா இப்ராஹிம், அல்கா யுல்கி என்ற என்ன செய்யறது, போடுறது. அல்காண்டா போடுறது. வஅல்கவ் அவர்கள் போட்டார்கள், ஃபிஅல் மாதி. ஃபீஹா அதிலே, ஃபீஹாண்ட நஹாண்ட நெருப்பு, நார், ஃபீஹா ஃபின்னார். யாரை போட்டாங்க, இப்ராஹிம், இப்ராஹிமை தூக்கி போட்டார்கள் அதில். வலாக்கின் அல்லாஹ, லாக்கின்டா ஆனாலும், வலாக்கின்டா பட் ஆனாலும், வலாக்கின் அல்லாஹ ஆனாலும் அல்லாஹ், நசர இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு உதவி செய்தான், இப்ராஹிமுக்கு உதவி செய்தான். இப்ராஹிம் நசரடி இப்ராஹிம் சொல்லப்படாது, தமிழில் சொல்கிற மாதிரி நசர இப்ராஹிம் நேரடியாக சொல்லணும். இப்ராஹிமை உதவி செய்தான். நான் தமிழில் சொல்கிறேன்ல இப்ராஹிமுக்கு சொல்கிறது தமிழில், ஆனால் அரபியில் நசர இப்ராஹிம். வலாக்கின் அல்லாஹ நசர இப்ராஹிம வகால லின்னார், இப்ராஹிமுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான். நசர யன்சுருன்னு உதவி செய்கிறார். வகால லின்னார் நெருப்புக்கு அல்லாஹ் என்ன சொன்னான், யா நாரு நெருப்பே, கூடி, கான யகூனு என்ன ஆகியிருக்கிறது, கூனி குன்னண்டா இரு, முவன்னஸ், நார் வந்து முவன்னஸ் தானே, அதனால பெண்பால தான் சொல்லணும். அப்போ கூனி, யா நாரு கூனி நெருப்பே, கூனி ஆகிவிடு,
எப்படி ஆகிடு? பர்தன் குளிர்ச்சியாகவும், வசலாமன் சாந்தியாகவும், அலா இப்ராஹிம் இப்ராஹிம் மீது குளிர்ச்சியாகவும் சாந்தியாகவும். சலாம் என்ற நான் சலாம் சொல்கிறவார் அந்த சலாம் தான். அதாவது எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இடேட்டமாகிக்கிறது தான் சலாம் என்று சொல்கிறது. தமிழில் நாங்கள் என்ன சொல்கிறோம்? சாந்தி என்று சொல்லி மொழிபெயர்க்கிறோம் அதிகமாக. ரைட். யானாரு கூனி பர்தன் வசலாமன் அல இப்ராஹிம். இப்போ நான் யானாரு வந்து இப்புள்ள எழுத்து முறையில் எழுதும் பொழுது யாவை தனியாகவும் நார் தனியாகவும் எழுதுவோம் தானே? ரைட். இது குரான் ஹத்து உஸ்மானி அந்த காலத்தில் எடுத்த முறை குரான் அப்படி தான் எழுதணும். என்றால் அதில் நாங்கள் மாற்றம் செய்யப்படாது. அந்த காலத்தில் எப்படி சுமார் காலத்தில் எழுதப்பட்டதோ அதே மாதிரி தான் குரான் எழுதணும். طيب يا نار كوني بردا وسلاما على إبراهيم. يا نار كوني بردا وسلاما على إبراهيم. إبراهيم மீது பர்தாகவும் சலாமாகவும் இருந்து கொள் நெருப்பே. وهكذا كان. இவ்வாறு தான் நடந்தது. كانت النار بردا وسلاما على إبراهيم. நெருப்பு இப்ராஹிம் மீது சலாமாகவும் பர்தாவும் இருந்தது, குளிர்ச்சியாகவும். வர அன்னாசு அண்ணன் நார லா ததுர்ரு இப்ராஹிம். மக்கள் பார்த்தார்கள் அண்ணன் நார நெருப்பு எப்படி லா ததுர்ரு தீங்கு செய்யவில்லை. யாருக்கு? இப்ராஹிமுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. லா ததுர்ரு தீங்கு செய்யாமல் இருப்பதை பார்த்தார்கள். நெருப்பு இப்ராஹிமுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதை பார்த்தார்கள். இந்த வசன நடையெல்லாம் நீங்கள் திரும்பி திரும்பி வாசிக்கும் பொழுது அது உங்கள மனசில் என்ன செய்யும்? பதிவாகும். இப்போக்கு நீங்கள் கருத்து தான் யோசிக்கிறீங்க. ஆனால் ஒரு வசனத்தை நீங்கள் உருவாக்கும் பொழுது இதே மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப அதெல்லாம் என்ன செய்யணும்? வாசிக்கணும். அந்த வாசிப்பு மூலமாக தான் உங்களுக்கு அந்த ஆற்றல் வந்து என்ன செய்யும்? வளரும். ஏன் நீங்கள் மாதர்ன்னு சொல்லலை, முதாரியில் கொண்டு வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் விளக்கலாது. ரைட். அப்போ நீங்கள் அதை வந்து என்ன செய்யணும்? புறவு புரிஞ்சு கொள்வீங்க. அப்படி தான் அந்த அரபு நடையில் அப்படி தான் வரணும் அப்படின்றது. சரி. வர அன்னாசு அண்ணன்னார் அதை நீங்கள் வாசிப்பு மூலமாக நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம்? படிக்கலாம். அதனால் கட்டாயம் நாங்கள் வாசிக்கணும். இந்த கசஸ்கள் வந்து என்ன செய்யலாம்? உங்களுக்கு நிறைய வாசிக்கிற மூலமாக இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். உங்களோட வாசிப்பு அரபு பயிற்சிக்கு உதவியாக இருக்கும். ரைட். ورأى الناس أن النار لا تضر إبراهيم. இப்ராஹிமுக்கு எந்த தீங்கும் அந்த நெருப்பு செய்கிறதில்லைங்கிறத மக்கள் பார்க்குறார்கள். ورأى الناس أن إبراهيم مسرور. இப்ராஹிம் சும்மா எப்படி இருக்காரு? மஸ்ரூர், சந்தோஷமாக இருக்கிறார். மஸ்ரூர் என்றால் சந்தோஷமானவன் தானே? மஸ்ரூர் அன்ன இப்ராஹிம மஸ்ரூர் என்றதையும் பார்க்குறாங்க. வேற என்ன பார்க்குறாங்க? அன்ன இப்ராஹிம சாலிம். இப்ராஹிம் சாலிம் ஆகிறார். சாலிமடா என்ன? சலாமத்தை ஆகிறார். எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கஷ்டமும் அவருக்கு இல்லை, இடேற்றம் அடைஞ்சிருக்கிறார், எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. சாலிம். வதஹிஷ அன்னாஸ் வந்து தானே தஹிஷ என்ன செஞ்ச மக்கள் திகைப்புக்குள்ளானார்கள், அதிர்ச்சி அடைந்தார்கள். அதிர்ச்சி சொல்லலாம், திகைப்புக்குள்ளானார்கள். அவங்களுக்கு யோசனை வரல. இப்படி இருக்கிறாங்க. வத்தஹையரு அதே அர்த்தம் தான். தஹிஷோட அர்த்தம் தான் தஹையர. வத்தஹையரு வதஹிஷ الناس وتحيروا تحير يتحير. تحير في الماضي، تحيروا جمع في الماضي جمع تحيروا. ரைட். மன் ரப்பி. இப்ராஹிம் என்ன சொல்றாரு? மன் ரப்பி, என் ரப்பு யாரு? ரைட். வதாத்த லைலத்தின் ஒரு நாள் இரவு. கதை சொல்லும் பொழுது அப்படித்தான் சொல்லுவாங்க. வதாத்த லைலத்தின் ஒரு நாள் இரவு. ஒரு நாள் இரவுன்றது அரபியில் எப்படி சொல்லலாம்? இப்படி தான் சொல்லுவாங்க. வதாத்த லைலத்தின் ஒரு இரவு ஃபீ லைலத்தின்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். வதாத்த லைலத்தின் ஒரு நாள் இரவு. ரஆ இப்ராஹிம் கௌகபா. ரஆ யராண்டா பார்க்குறது. இப்ராஹிம் ஒரு கௌகபை பார்க்குறார். கௌகபா என்ன? நட்சத்திரம். ஃபகால ஹாதா ரப்பி. இப்ராஹிம் என்ன சொல்றாரு? ஏண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நட்சத்திரத்தை வணங்கக்கூடியவங்களும் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த நிகழ்வை செஞ்சாருன்றது தான் சரியான கருத்து. ரைட். இது வந்து இப்ராஹிம் ரப்பை தெரியாமல், இறைவனை தெரியாமல் கௌகபை பார்த்து இறைவன் சொன்னார் என்றது அர்த்தம் இல்லை. உண்மையா என்னண்டா ஒரு வாதத்துக்காக வேண்டி, அவர்களை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணங்கிகளோட எப்படி அவங்கள சிலைகளோட வச்சு புரிய வச்சாரோ அதே மாதிரி நட்சத்திர வணங்கிகளை, வானத்தில் உள்ள கோள்களை வணங்கக்கூடிய அந்த அவர்களுக்கு இந்த மாதிரி புரிய வைக்கிறார். அப்போ வதாத்த லைலத்தின் ரஆ இப்ராஹிம் கௌகபன். கவாக்கிப் நட்சத்திரங்கள். ஃபகால ஹாதா ரப்பி. என்ன சொன்னார்? இது என்னுடைய ரப்பு அப்படின்னு சொன்னார். வலம்மா காபல் கௌகப். காப யகீபு என்ற மறைகிறது. வலம்மா காபல் கௌகப் அந்த நட்சத்திரம் மறைந்த பொழுது. லம்மாண்டா பொழுது. வலம்மா காபல் கௌகப் அந்த நட்சத்திரம் மறைந்த பொழுது. கால இப்ராஹிம் சொல்றாரு, லா இல்லை, ஹாதா லைஸ பி ரப்பி, இது என்னுடைய ரப்பல்ல. ஹாதா லைஸ ரப்பின்னு சொல்லலாம். பி வந்து மேலதிகமானது. நீங்கள் துருசுலோல் அரபியா முதலாவது ஜுசுல படிச்சிங்க தானே? லைஸ வரும்பொழுது பின்னால் பி பயன்படுத்தலாம். ஹாதா லைஸ பி ரப்பி அல்லது ஹாதா லைஸ ரப்பின்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஹாதா லைஸ பி ரப்பி அப்படி ரெண்டு நாடே தெரிஞ்சிருக்கணும். அரபியில் ரெண்டும் பயன்படுத்துகிற. பாவுக்கு அந்த இடத்துல அர்த்தம் கொடுக்குறல்ல. லைஸ பி ரப்பி இது என்னுடைய ரப்பு அல்ல. வரஹா இப்ராஹிமுல் கமர்.
இப்ராஹிம் இப்போ சந்திரனை பார்க்குறாரு. ரைட். வரா இப்ராஹிமுல் கமர், சந்திரனை பார்த்தார். ஃபகால ஹாதா ரப்பி. ரைட். ஏன்னா முதலாவது கௌகபன் என்று நக்கீரால சொல்லிக்கு காரணம் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தா நிறைய நட்சத்திரம் மீக்கால் உண்டை பார்த்து அப்படி சொல்லிக்கார். அல் கமரில் கமரன்னு சொல்லல, ஒரு கமரை பார்த்தாருண்டா. ஏன்னா ஒரு கமர் இருக்கிறதே ஒரே ஒரு கமர் தான், அவ எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதான் அல் போட்டிக்குது. வரா இப்ராஹிமுல் கமர், இப்ராஹிம் சந்திரனை பார்த்தார். ஒரு சந்திரனை பார்த்தாருன்றா தான் அல் கமரன்னு சொல்லணும். அந்த இருக்கிற ஒரு சந்திரன் தானே, ரைட், இருக்கிறதே உண்டு. அதனால வரா இப்ராஹிமுல் கமர். ரைட். நீங்கள் நக்கிரா மாரிஃபான விளங்குறதுக்கான சொன்னேன். ஃபகால ஹாதா ரப்பி, அதை பார்த்து இப்ராஹிம் என்ன சொல்றாரு, இது என்னுடைய ரப்புன்னு சொல்றாரு. வலம்மா காபல் கமர், இப்போ சந்திரன் மறையுறு. இப்போ சந்திர வணங்கிகளுக்கு அதில் வணங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உணர்த்துறாரு. வலம்மா காபல் கமரு, சந்திரன் மறைந்த பொழுது கால இப்ராஹிம் சொல்றாரு, லா இல்லை, ஹதா லைஸ பி ரப்பி, இது என்னுடைய ரப் அல்ல, இது எனக்கு என்னுடைய ரப்பா இது இருக்கேலாது. ஏன்? ரைட். அடுத்து வத்தாலஅத்தி ஷம்ஸ், காலையில் சூரியன் உதிக்குது. காலையில் சூரியன் உதிக்கும். வத்தாலஅத்தி ஷம்ஸ், தலாயத்தில் உதிக்கிறது. வத்தாலஅத் என்ற ஷம்ஸுங்கிற முன்னஸ் தானே, நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. அதனால தலாஅத்துன்னு சொல்லியிருக்குது, தலான்னு சொல்லலை. வத்தாலஅத்தி ஷம்ஸு, சூரியன் உதித்தது. ஏன் தலாத்தீன்னு சொல்லி இல்திகா சாக்கினுக்காக வேண்டி தானே. ரைட். ஃபகால இப்ராஹிம் சொல்றாரு, ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இது என்னுடைய ரப், இது மிக பெரியது, எல்லாத்தையும் விட, நட்சத்திரத்தை விட, சந்திரனை விட பெரிய சூரியன் தானே. ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இது மிக பெரியது. வலம்மா காபத்தி ஷம்ஸ், சூரியனும் மறையுது. ஃபில்லைல், இரவுல. கால இப்ராஹிம் சொல்றாரு, லா இல்லை, ஹாதா லைஸ பி ரப்பி, இது என்னுடைய ரப் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய விருந்தாளியாக இருந்தார். உண்மையிலே நிறைய பேர் அவரிடத்துல என்ன செய்வாங்க, வருவார்கள், நிறைய பேருக்கு விருந்து கொடுப்பார்கள். நிறைய நல்ல பண்புகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது. அது விருந்தாளிகளாக இருந்தார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களோடு எல்லாம் என்ன செய்வார்கள், நிறைய கதைப்பார்கள். ரைட். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு, ஹாதா லைஸ பி ரப்பி, இது என்னுடைய ரப்பல்லை. இன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், இன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்து உபசாரம் செய்யக்கூடியவராக இருந்தார், விருந்தாளின்னு சொல்லிட்டோம் போல. தைப். இன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, நிச்சயமாக அல்லாஹ் ஹை, உயிருள்ளவன், லா யமூத், அவன் என்ன செய்ய மாட்டான், மரணிக்க மாட்டான். இன்னல்லாஹ பாக்கின், பாக்கினா பக்கிய என்ன, நிலையானவன், நிலையாக நிற்கக்கூடியவன், தங்கியிருக்கக்கூடியவன். லா யகீப், அவன் என்ன செய்ய மாட்டான், மறைய மாட்டான். சூரியன் சந்திரன் மாதிரி மறைய மாட்டான். இன்னல்லாஹ கவியுன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கவி, பலமானவன். லா யக்லிபுஹு ஷை, அவனை எதுவுமே மிகைக்காது. கலப என்ற மிகைக்கிறது, கலப யக்லிபுன மிகைக்கிறது, தோல்வி அடைய செய்கிறது. லா யக்லிபுஹு, அவனை எந்த ஒன்றும் தோல்வி அடைய செய்யாது. ஷைஉன் என்ற எந்த ஒன்றும், எந்த ஒரு பொருளும் அவனை, ஹூ என்ற அல்லாஹ்வை, ஹூ அவனை, யக்லிபு கலப யக்லிபு என்ற மிகைக்கிறது. சரி. லா யக்லிபுஹு ஷைஉன், அவனை எந்த ஒன்றும் மிகைக்காது, தோல்வியுறச் செய்யாது. வல் கௌகபு தஈஃபுன் யக்லிபுஹு சுப்ஹ், கௌகப் நட்சத்திரம் தஈஃப், பலவீனமானது. ஏன்? தஈஃபுன் யக்லிபுஹு சுப்ஹ், சுபஹ் அதை மிகைத்து விடும், சுபஹ் அதை தோல்வி அடைய செய்யும். சுபஹ் வந்தால் என்ன செஞ்சிடும், நட்சத்திரம் அடையாளம் இல்லாமல் போயிடும். யக்லிபுஹு சுப்ஹ், சுபஹ் அதை மிகைத்து விடும். வல் கமரு தஈஃபுன் தக்லிபுஹு ஷம்ஸ், கமர் தஈஃப். ஏன்? தக்லிபுஹு ஷம்ஸ், சூரியன் அதனை மிகைத்து விடும். தக்லிபு, ஏன் தக்லிபுன்னு சொல்லி ஹிய ஷம்ஸ் முஅன்னத். வல் கமரு தஈஃபுன் தக்லிபுஹு ஷம்ஸ் வஷ்ஷம்சு தஈஃபத்துன், சூரியன் எப்படியானது, தஈஃப பலவீனமானது, சூரியனும் பலவீனமானது. தஈஃபத்துன், தஈஃபன் சொல்லல, ஷம்ஸ் முஅன்னத். யக்லிபுஹா, யக்லிபுஹுன்னு சொல்ல, யக்லிபுஹா அதனை மிகைக்கும். எது? அல்லைலு, இரவு மிகைத்து விடும். வயக்லிபுஹல் கைம், கைம் என்ன, மேகம், மேகமும் அதனை மிகைத்து விடும். எனவே ஷம்ஸ், ஷம்சு தஈஃப, சூரியன் பலவீனமானது. யக்லிபுஹல் லைலு வயக்லிபுஹல் கைம், அதனை இரவும் மேகங்களும், மேகம் வந்தால் சூரியன் மறைஞ்சிடும், இரவு வந்தால் சூரியன் மறைஞ்சிடும். ரைட். வலா யன்சுருனியல் கௌகபு லிஅன்னஹு தஈஃப், அப்படியா இருந்தால் வலா யன்சுருனி, நஸர யன்சுரு, எனக்கு உதவி செய்யாது, கௌகப் நட்சத்திரம் எனக்கு உதவி செய்யாது, லிஅன்னஹு தஈஃப் என்ற அது பலவீனமானது. வலா யன்சுருனியல் கமர், சந்திரனும் எனக்கு உதவி செய்யாது, லிஅன்னஹு தஈஃப், லிஅன்னஹு தஈஃப். வலா தன்சுருனிய ஷம்ஸ், வலா தன்சுருனிய ஷம்சு லிஅன்னஹா தஈஃப, சந்திரனும் என்ன செய்யாது எனக்கு. வலா தன்சுருனி ஷம்சு لأنها ضعيفة، أي أذو ضعيفة. طيب. وينصرني الله، الله எனக்கு என்ன செய்வான், நஸ்ர் பண்ணுவான், உதவி செய்வான். لأن الله حي لا يموت، ஏன்? அல்லாஹ் தஆலா ஹை, உயிருள்ளவன். லா யமூத், அவன் மரணிக்க மாட்டான். வபாகின், மாத யமூத் என்ன செய்ய, மரணிக்கிறது. ஹய்யுன் என்ற உயிருள்ளவன் தானே. பாகின், நிலையானவன். லா யகீப், காப யகீப், மறைய மாட்டான். வகவியுன், அல்லாஹ் தஆலா கவி, பலமானவன்.
லா யக்லிபுஹு ஷை, அவனை எதுவும் மிகைக்காது. ரைட். ரப்பி அல்லாஹ், இப்ராஹிம் என்ன சொல்ல, ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ். வஅரஃப இப்ராஹிம் அன் அல்லாஹ் ரப்பு, இப்ராஹிம் அறிந்து கொண்டார் அல்லாஹ் தான் அவருடைய ரப் என்பதை இப்ராஹிம் அறிந்து கொண்டார். லிஅன் அல்லாஹ் ஹய்யுன் லா யமூத், ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஹை, உயிருள்ளவன், லா யமூத், அவன் மரணிக்க மாட்டான். வஅன் அல்லாஹ் பாக்கின் லா யகீப், அவன் பாக்கி, நிலையானவன், மறைய மாட்டான். வஅன் அல்லாஹ் கவியுன் லா யக்லிபுஹு ஷை, அல்லாஹு தஆலா கவி, பலமானவன், அவனை எதுவும் மிகைக்காது. வஅரஃப இப்ராஹிம் அன் அல்லாஹ் ரப்புல் கவாகிப், இப்ராஹிம் அறிந்து கொண்டார் அல்லாஹ் தான் ரப்புல் கவாகிப், கௌகபுகள், ரப்புல் கௌகப், கௌகபுடைய ரப், நட்சத்திரத்துடைய இறைவன். வஅன் அல்லாஹ் ரப்புல் கமர், அல்லாஹ் தான் கமர், சந்திரனுடைய ரப். வஅன் அல்லாஹ் ரப்பு ஷம்ஸ், ஷம்சுடைய ரப் அல்லாஹ். வஅன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், உலகத்தாருடைய ரப்பும் அல்லாஹ் தான் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். வஹதல்லாஹு இப்ராஹிம, இப்ராஹிமுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டினான். வஜஅலஹு நபியன் வஹலீலா, ஹதா யஹ்தியன் செய்கிறது நேர்வழி காட்டுறது தானே. இப்ராஹிமுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டினான். வஜஅலஹு நபியன் வஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹு தஆலா நபியாகவும் ஹலீலாகவும் ஆக்கினான். இப்ராஹிமை அல்லாஹு தஆலா நபியாகவும் ஹலீலாகவும் ஆக்கினான். வஅமர அல்லாஹு இப்ராஹிம, அல்லாஹு தஆலா இப்ராஹிமுக்கு கட்டளையிட்டான். அமர யஅமுரு என்ன செய்கிறது கட்டளை, அம்ர் கட்டளை, அமர யஅமுரு கட்டளையிட்டான். அமர அல்லாஹு லி இப்ராஹிம் சொல்லப்படாது, ஏற்கனவே சொன்ன மாதிரி. அமர அல்லாஹு இப்ராஹிம, இப்ராஹிமுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். ஐயதுவ, என்ன கட்டளை, தஆயது என்று அழைக்கிறது, ஐயதுவ அழைக்குமாறு கட்டளையிட்டான். யார, கௌமஹு, தன்னுடைய கூட்டத்தை, கௌம் என்ற கூட்டம், கௌமை. வயம்னஅஹும், அவர்களை தடுக்குமாறும் இப்ராஹிமுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். எதிலிருந்து தடுக்கிறது, மன மின் இபாதத்தில் அஸ்னாம், சிலைகளை வணங்குவதிலிருந்து தடுக்குமாறும் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். இதான் நாங்கள் இதுவரையில் பார்த்துக்கிறோம். டைம் முடிஞ்சதுனால இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த பகுதியை அடுத்த வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த இப்ராஹிம் நபியுடைய கிஸ்ஸாவை நாங்கள் முடிச்சிருவோம். ஓகே. இதில் இப்போ உங்களுக்கு கேள்வி